சொற்றுணை வேதியன் சோதிவானவன் ஒற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுணில் பூட்டியோர் கடலில் பாய்ச்சினோம் நற்றுணையாவது நமசிவாயவே. மற்றுப்பற்றனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன் கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமசிவாயவே. போற்றியோ நமசிவாய புயங்கனே மயங்குகின்றேன் போற்றிவோம் நமசிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை போற்றிவோம் நமசிவாய புறமெனை போக்கல் கண்டாய் போற்றிவோம் நமசிவாய ஜெய ஜெய போற்றி போற்றி. குருவருளையும் திருவருளையும் போற்றி பணிந்து இன்றைய சைவ சித்தாந்த வகுப்பை தொடங்குகிறேன். சரி, இவ்வளவு உயர்வா இருக்க நான் நிறைய படிக்கணுமா? நம்ம எல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு கணக்கு வச்சிருக்கிறோம். ஞானிகள்லாம் படிப்புக்கு ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. ராமகிருஷ்ணன் ஒரு கணக்கு வச்சிருந்தார். ஒரு +2 வரலும் படிச்சாக்கா ஒரு படிப்பு. அவர் 3வது தான் படிச்சிருக்காரு. அதனால அவர் வந்து +2 வரலும் படிச்சிருந்தா அதுக்கு என்ன பேரு? ஒரு படிப்பு. அந்தாண்ட அப்ப பியூசின்னு ஒன்று இருந்தது இல்லை, எஃப்ஏன்னு ஒன்று இருந்தது, 2 படிப்பு. பிஏ போனா 3 படிப்பு, எம்ஏ படிச்சா 4 படிப்பு. அவர்கிட்ட ஒரு சிஷ்யர் இருந்தார், மகேந்திரநாதர்னு இருந்தார். அவர்கிட்ட என்ன படிச்சிருக்காரு? அவர் எம்ஏ. ஓஹோ, 4 படிப்பு படிச்சிருக்கியா? சரி சரி. உன்னுடைய மனைவி அப்படின்னாரு. அவ அஜ்ஞானி அப்படின்னாரு. அவருடைய பார்வையில அவர் ரொம்ப உயர்ந்தவர். அவர் இல்லாட்டி ராமகிருஷ்ணனுடைய உபதேசங்களே நமக்கு கிடைச்சிருக்காது. அப்பேற்பட்ட மகான் அவரு, மகேந்திரநாதர்னு பேரு. அவர் சொன்னாரு, நீ 4 படிப்பு படிச்சிருக்க, உன் மனைவி அவ அஜ்ஞானி அப்படின்னாரு. உடனே பரமஹம்சர் ஒரு கேள்வி கேட்டாரு, நீ ஞானியா? நீ ஞானியா? புரியுதா உங்களுக்கு? நீ ஞானியா? அவர் வந்து படிக்காதவங்கிறது பொழுது அஞ்ஞானின்னு சொன்னார். ஆனால் ஞானம் என்பது இறைவனை உணர்தல். அவதான் அஞ்ஞானி, ஒன்னும் தெரியாத நீ கடவுளை உணர்ந்துட்டியான்னு அர்த்தம். அதுக்கு அப்படியே குன்னி போயிட்டார். அவர் என்மையை அந்த காலத்துல படிச்சிருக்காரு, 100 வருஷத்துக்கு முடி. அவருக்கு இறைவன் ஒரு ஆற்றல் கொடுத்தான். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் நீங்க அப்படியே எழுதணும், அப்படியே எழுதி வைக்கணும். அவருக்கு பரமஹம்சருக்கு இந்த சீடரை பாரிப்பட்டவர் அப்படியே எழுதிட்டார். அவர் எழுதுனதான் நீங்க ராமகிருஷ்ண உபதேசங்களும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். மகேந்திரநாதரும் அப்படி ரெக்கார்ட் ஆகும் அந்த மனசுல. ஒரு வார்த்தை கூட மாறாது, கமா மாறாது, ஃபுல் ஸ்டாப் மாறாது. பேசுறதெல்லாம் அப்படியே வாங்கிக்குவார், வீட்டில் போய் அப்படியே எழுதிடுவார். இன்னைக்கு இது அது காஸ்பல் ஆஃப் ஸ்ரீ ராமகிருஷ்ணான்னு அந்த புத்தகம் வந்து இன்னைக்கு உலகத்திலேயே மிக மிக உயர்வான ஞான பொக்கிஷமாக போற்றப்படுகின்ற அந்த நூல் அவ்வாறு நினைவில் இருந்து எழுதப்பட்டது. அப்படிப்பட்ட மகான். அவரை பார்த்து கேட்டார், நீ ஞானியா? அப்ப ஞானம் என்பது இறைவனை உணர்தல், இறைநெறியில் செல்லுதல். இந்த சாதாரண படிப்பு இல்லை. அப்படி சாதாரண படிக்காதவர்களாக இருந்தாலும் கூட உலகியல் அறிவு வேணாம், நான் ஒன்றும் தெரியாதவன், எனக்கு இது இந்த சாதனை செய்ய முடியாது, எனக்கு இந்த சாஸ்திரம் படிக்க முடியாது அப்படின்னு கூட நான் சொல்லலாம். அப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும், ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும், யாருக்கும் எந்த அறிவு வேணும்னு அவசியம் இல்லை. நீ படிப்பினால சாஸ்திர பயிற்சி எனக்கு இல்லை என்றாலும் கூட ஓதி 5 எழுத்தும் உணர்வார்கட்கு பேதம் இன்றி அவரவர் உள்ளத்தே. ஞானியாயிருந்து சொன்னாலும், சாதாரண மனிதனாக இருந்து ஒன்னும் தெரியாம இருந்து சொன்னாலும், பேதம் இன்றி அவரவர் உள்ளத்தே. அதாவது அதாவது படிச்சவங்க படிக்காதவங்க, உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க, பெண்கள் என்கின்ற ஏற்றத்தாழ்வு பேதம் இன்றி அவரவர் உள்ளத்தே. மாதும் தானும் மகிழ்வர் மார்பேரரே. மாதும் தானும் மகிழ்வர். இப்ப சொன்ன இல்லையா, சிவாய நம சிவாய நம சிவாய நம என்பார்க்கு சிவபெருமான் உமையாளோடும் கூடி திருவன். அப்படி மாதும் தானும் வந்து காட்சி கொடுப்பாராம். படிக்கணும்னு வேண்டில்ல, உலகாயத்தில் எனக்கு இது தெரியாது, இந்த சாஸ்திரம் படிக்க முடியாது, உண்மை விளக்கத்தை எனக்கு தெளிவா புரிஞ்சுக்க முடியாது, சிவஞான போதத்தை படிக்கிற அளவுக்கு என்கிட்ட புலமை இல்லை, இலக்கண அறிவு இல்லை அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் ஓதி 5 எழுத்து உணர்வார்கட்கு, 5 எழுத்து உணர்வார்கட்கு உணர்ந்து சொல்லுகின்றவர்களுக்கு பேதமின்றி அவரவர் உள்ளத்தே மாதும் தானும் மகிழ்வர் மார்பேரரே. பட்டினத்தடிகள் இன்னும் ஒரு விஷயம் சொல்றார். நான் வந்துங்க எனக்கு மனைவி மக்களோட பேர பிள்ளைங்களோட இப்ப இருக்கிற வாழ்க்கையிலே இருக்கணும், ஆனாலும் கடவுள் அடையணும் அப்படின்னு ஆசையா இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு போல இருக்கு அவர்கிட்ட, பட்டினத்தடிகள்கிட்ட.
நான் இப்படியே இருக்கிற மாதிரி இருக்கணும், எனக்கு வழி இருக்கா, நான் இதை விட்டுட்டு போறதுக்கு மனசு வரல, இன்னும் நான் இதுல தான் இருக்கணும், எனக்கு கொஞ்சம் நல்ல சட்டையா கொஞ்சம் சாஃப்டா போட்டுக்கிட்டா, கரண்டு முரடான சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டா எனக்கு உறுத்துது, நல்ல கார்ல தான் போகணும்னு பாக்குறேன், வசதி இருக்கு செஞ்சுக்கலாமா, நானும் இறைவனை அடையணும், கடவுளை அடையணும், இறைவனுடைய அருளை பெறணும், எனக்கு வழி இருக்கா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். சொல்றாரு பட்டினத்தடிகள் சொல்றாரு, எல்லாம் சரி ரைட்டு, நீ எப்படி இருந்தாலும் இருப்பா, ஆனா நீ என்ன பண்ணணும், திருவைந்தெழுத்தை சொல்லு, உனக்கும் இறைவனுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும். எல்லாத்தையும் துறந்த முனிவர்கள் என்ன பதத்தை அடைகிறார்களோ, என்ன உயர்வை அடைகிறார்களோ, அதே பதத்தை அதே உயர்வை நீனும் அடையலாம். ஆகாயத்தை நோக்கி வீசி எறியப்பட்ட கல்லு வலிமையானவன் விட்டு எறிந்தாலும் கீழே தான் விடும், நிச்சயமா. வலிமை இல்லாதவன் எழுந்தாலும் கீழே தான் விடும். எப்படி கல்லு ஆகாயத்தில் விட்டெறியப்பட்ட கல்லு நிச்சயமாக கீழே விடுமோ, அதுபோல ஒரு ஞானி சொன்னாலும், வலிமையானவன் ஞானி சொன்னாலும், அல்லது பந்தபாசத்தில் அகப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன் சொன்னாலும் நிச்சயமாக அவர்களுக்கு நன்மையே கிடைக்கும். ஆனால் நீ சொல்ல வேண்டியது மந்திர எழுத்தைந்தும் வாயிடை மறவாது சிந்தை நின்வழி செலுத்தலின் அந்த முத்தியும் இழந்திலம் முதல்வ அத்திரம் நின்னது பெருமை என்றோ, வல்லான் ஒருவன் கைமுயன்று எறியினும் ஆட்டா ஒருவன் வாளா எறியினும் நிலத்தின் வளா கல்லே போல நலத்தின் வளார் நின் நாமம் நவின்றார். ஆகவே பூசுவன பூசியும் புனைவன புனைந்தும், நீ பவுடர் அடிச்சுக்கணுங்கிறியா, சென்ட்டு சந்தன சாண்டல் போட்டுக்கணும்னு நினைக்கிறியா, போட்டுக்கோ. பூசுவன பூசியும் புனைவன புனைந்தும் தூசின் மெல்லன தொடையிற் சேர்த்தியும் ஐந்து புலன்கள் ஆர்ந்தும் மைந்தரும் ஒக்கலும் மகிழ மனமகிழ்ந்து இவ்வகை இருந்தோம் ஆயினும் அவ்வகை மந்திர எழுத்தைந்தும் வாயிடை மறவாது சிந்தை நின்வழி செலுத்தலின் அந்த முத்தியும் இழந்திலம் முதல்வ அத்திரம் நின்னது பெருமை என்றோ, வல்லான் ஒருவன் கைமுயன்று எறியினும் ஆட்டா ஒருவன் வாளா எறியினும் நிலத்தின் வளா கல்லே போல நலத்தின் வளார் நின் நாமம் நவின்றோம். ஆகவே நிச்சயமாக சரி, இது முனிவர்கள் எல்லாம் சொல்லக்கூடியது, நமசிவாயனா முனிவர்கள், சிவாயனம்னா முனிவர்கள் சொல்லக்கூடியது, நமக்கு வேண்டாம்னு ஒதுங்காதீங்க. எவ்வளவு அருளோட எவ்வளவு இறங்கி வந்து பெரியவர்கள் இந்த விஷயங்களை சொல்லுகிறார்கள் என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவருடைய கருணை அளவில்லாத கருணை. யாராலும் பட்டினத்து பிள்ளையை போல் யாராலும் துறக்க அரிது என்று தாய்மானாரால் பாராட்டப்பட்ட அவர் சொல்றாரு, மனைவி மக்களோட வாழ்ந்துகிட்டு திருவைந்தெடுத்து சொல்லு. அப்ப அவங்க எவ்வளவு இறங்கி வராங்கன்னு நீங்க பார்க்கணும். நான் சென்ற நெறியில் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில வான்னு சொல்லல அவர், ஏன்னா எல்லாராலையும் முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அப்ப எவ்வளவு அருளாளர்கள் எவ்வளவு கனிவா இருக்கிறாங்க, இவர்களும் கூட கிடைத்தர வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஆகவே இறங்கி வந்து அதை சொல்லுகிறார்கள். ஆகவே இதை வந்து நம்ம பழக்கப்படுத்தணும். பழக்கப்படுத்துறதுக்கு பல்வேறு உத்திகள் சாஸ்திரமும் நம்முடைய தோத்திர நூல்களும் சொல்லுகின்றன. திருநீரிடும் பொழுதும் திருவைந்தெழுத்தை சொல்லிக்கொண்டு இட்டால் நமக்கு நம்முடைய வினைகள் எல்லாம் வெந்து போகின்றன. கருவாய் கிடந்துன் கடலே மண்ணும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்து உன் நாமம் பயின்றேன் உணதருளால். உன்னுடைய பேரை சொல்லணும்னா அதுக்கு என்ன வேணும்? என்னுடைய திருவருள் வேணும். உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன் உணதருளால் திருவாய் ஒலிய சிவாயனமை என்று நீரணிந்தேன். திருவாயின்னு சொல்றாருங்க. நம்முடைய உடம்புலேயே கிருமிகள் அதிகம் இருக்கிற இடம் நம்முடைய வாய் தான். விஞ்ஞானி சொல்றாங்க, அறிவியலாளர்கள் சொல்கிறார்கள், வாயில தான் நிறைய கிருமிகள் இருக்கு. ஆனால் சாப்பிடும்போது தான் வாயை கொப்பளிச்சுட்டு சாப்பிடணும், வாயை சாப்பிட்டணும் வாயை கொப்பளிக்கணும்னு சொல்றாங்க. பார்த்தீங்களா, கிருமிகள் இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட அழுக்கு நிறைந்த கிருமிகள் நிறைந்த துர்நாற்றம் எடுக்கக்கூடிய வாய் இங்க திருவாய் என்று சொல்லப்படுகிறது. ஏன் அது திருவாய்? அது சிவாயனம்னு சொன்னா அது திருவாய். மாணிக்கவாசகர் சொல்றார், இறைவனை பற்றி இந்த புலன்கள் நினைத்தால் இது நன்புலன் நல்ல புலன். நன்புலன் ஒன்றி நாத என்று அரற்றி உரைதடுமாறி உரோமம் சிலிர்ப்ப கரமலர் முட்டித்து இருதயம் மலர கண்களி கூற நுந்துள் எறும்ப சாயா அன்பினை நாள்தொரும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. நன்புலன் ஒன்றி புலன்கள் எல்லாம் இறைவனை பற்றி சிந்திச்சுன்னா அது நல்ல புலன். வாய் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தால் மனம் கமிடுகின்ற திருவாய் ஒலிய சிவாயனமை என்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதினி பாதிரிப்புலியூர் அரணே. ஆகவே திருவைந்தெழுத்தை சொல்லியே திருநீரிடுங்க, உங்களுக்கு அதனால சிவகதியே கிடைக்கும். சந்திரன் சடையில் வைத்த சங்கரன் சாமவேதி அந்தரத்து அமரபிரம்மான் ஆனநல்வில் ஊர்தியாண்டன் மந்திரம் நமசிவாய ஆக நீர் அணிய பெற்றால் வெந்து அரும் வினையும் நோயும் வெவ்வழல் விறகிற்றன்றே. வினையும் நோயும் தீயில போட்ட தாள் எப்படி பஸ்மாவ போதோ அப்படி உன்னுடைய வினைகள் எல்லாம் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டு நீ திருநீர் அணிந்தால் வினைகள் எல்லாம் போய்விடும். அப்போ நம்ம ஒரு வேளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவை 4 தடவையாவது திருநீர் எழுதுறோம் இல்லையா? அப்போ சொல்லிட்டே சிவாயனம சிவாயனம்னு சொல்லிட்டே அந்த திருவைந்தெழுத்தை நாம்
அணிந்து கொள்ள வேண்டும். வள்ளலார் ஒரு பாட்டு சொன்னார் பாருங்க, அவர் பாடற்கினிய வாக்களிக்கும் சிவாய நம என்று திருநீர் அணிந்தால் பாடற்கினிய வாக்களிக்கும். நல்ல பாட்டு ராகத்தோட பாடலாம். நீங்க பாலும் சோறும் பரிந்தளிக்கும், சாப்பாட்டுக்கு கவலைப்பட வேண்டிய இருக்க உங்களுக்கு கிடைக்கும். எப்படியோ இறைவனுடைய அருளால். கூடற்கினிய அடியவர்தம் கூட்டம் அளிக்கும், இது போல அடியவர்களுடைய கூட்டம்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நாளும் நாளும் நாம் ஆன்மீகத்தில் முன்னேற்ற வேண்டும், இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்றால் இந்த மாதிரி அடியவர்கள் கூட்டத்தோடு சேர்ந்து உட்கார்ந்து இருக்கணும். தேடற்கரிய அடியவர்கள் கூட்டம் கிடைக்கும், நல்ல குணமளிக்கும். ஆடற்கினிய நெஞ்சே நீ அஞ்சேல் என்மேல் ஆணை கண்டாய், தேடற்கினிய சீரழிக்கும் சிவாய நம என்று நீரிடே. சிவாய நம என்று திருநீரிட்டால் எல்லாம் கிடைக்கும். அருளாளர்கள்லாம் எவ்வளவு இறங்கி வந்து இதை பற்றி சொல்லி இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். வினையை பற்றி ஒரு வகுப்புல நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. வினை எவ்வாறு விதையாக இருந்து நம்முடைய வாழ்வில இன்பத்திற்கோ துன்பத்திற்கோ வழிவகுக்கின்றன. சென்ற வகுப்புக்கு முதல் வகுப்புல நடத்தியிருக்கோம், ஒரு 4 மணி நேரம் நடத்தியிருக்கிறோம். வினைகள் விதைகளாக இருந்து நமக்கு விளைவை ஏற்படுத்துகின்றன. நான் நல்ல செயல் செய்தால் மனமொழி மெய்களால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வினையும் விதைகள் போல இருந்து கொண்டு நமக்கு நல்லதோ கெட்டதோ உண்டாக்குகின்றன. அப்ப நம்ம வந்து நமக்கு நன்மையே வர வேண்டும் என்று நினைத்தால் நம்ம என்ன செய்யணும்? மனமொழி மெய்களால் நல்ல செயல்களையே நாம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு வினையும் அதற்குரிய விளைவை நம் மீது ஏற்படுத்துகின்றன. நம்ம வந்து இந்த பிறவியிலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வினையும் ஆகாமியமாக இருந்து உடனடியாக பலனுக்கு வர்ற வினைகள் உடனடியாக பலனுக்கு வந்துருது. அடுத்த பிறவியில பலனுக்கு வருது. நம்முடைய வினைகள் எல்லாம் சேர்ந்து சஞ்சிதமாக குவிகின்றன. நம்ம ஒவ்வொரு பிறவியிலையும் பிராரத்துவத்தை எடுத்துக்கொண்டு பிராரத்துவ வினையின் மூலமாக வந்து இந்த உலகத்தில் வாழ்க்கை நடத்துறோம். நம்ம வாழ்க்கை நடத்தும் பொழுது மேலும் வினைகள் சேர்ந்து வினைகள் சேர்ந்து நம்ம பெரிய வினை குவியலுக்கு வித்திட்டு கொண்டே இருக்கிறோம். ஆகவே வினைகள் தான் நம்ம பிறவியை நிர்ணயிக்கின்றன. மீண்டும் மீண்டும் நமக்கு வினைகள் நம்ம செய்யக்கூடிய வினைகள் பிறவை உண்டாக்கி கொண்டு துன்பத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கின்றன. ஆகவே இந்த வினை பகையை எப்படி அழிப்பது, அதுக்கு என்ன அஸ்திரம், என்ன அதுக்கு அம்பு, என்ன அதுக்கு ஆயுதம், இந்த வினையை அழிக்கிறதுக்கு நம்ம மீண்டும் மீண்டும் பிறந்து துன்பத்தையே மாட்டிக்கொண்டு முழிக்கிற அந்த வினையை பகையை அழிக்க வேண்டும் என்றால் அது திருவைந்தெழுத்து ஒன்றினால் மட்டும் முடியும். புத்தர் சமன் கழுக்கையர் பொய்கொளா சித்தத்தவர்கள் தெளிந்து தேறின. யாருக்கெல்லாம் இந்த திருவைந்தெழுத்து வரும்னா, யார் பொய்கொளா சித்தத்தவர்கள் தெளிந்து தேறின, உண்மையே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றவருடைய மனதிலே அவர்கள் தெளிந்து தேறி இருக்கிறார்கள். இதுதான் உயர்ந்த மந்திரம் அப்படின்னு அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். சாதாரணமானவங்கள் தேர்ந்தெடுக்கல. பொய்கொளா சித்தத்தவர்கள் தெளிந்து தேறின வித்தக நீரணிவார் வினைக்கு அத்திரமாவன ஐந்தெழுத்துமே. அப்படி திருவைந்தெழுத்தை யார் ஓதுகிறார்களோ அந்த ஓதுகின்றவர்கள்ட்ட கூட தீமை வந்து அண்டாதான். ஓதுகின்றவர்களை மட்டும் இல்ல, ஓதுகின்றவர்களை கேட்கிறான் பாருங்க, அவனுக்கு கூட தீமை வராது. ஓதிய எழுத்தாம் அஞ்சும் உருவினி வரத்தான் அஞ்சும். ஐந்தெழுத்தை ஓதிக்கொண்டே இருந்தால் உடலிலே வருகின்ற நோய்களும் மனதிலே வருகின்ற நோய்களும் கூட முற்றிலுமாக அவனை விட்டு நீங்கிவிடும் என்று சாஸ்திரமும் தோத்திரங்களும் அப்படியே கதறி கதறி சொல்லுது. நம்மளாம் நல்லபடியா வரணுமா? சாஸ்திரங்களுக்கு அப்படிப்பட்ட அளப்பில்லாத கருணை இருக்கிறது. நாம் எவ்வளவுதான் நான் நிறைய பாவி, எந்த எடுத்தாலும் எனக்கு தொலங்க மாட்டேங்குது, நான் ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருக்கிறேன், பாவத்தில் நான் ரொம்ப மோசமான, என்ன போல பாவம் செஞ்சோம் உலகத்திலே இருக்காது அப்படின்னு கூட சில பேர் உணர்வார்கள், சொல்லுவார்கள். ஆனால் அவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் கவலை இல்லை. என்ன இருக்கு, அதான் இன்னொரு 1000 பாவம் கூட செஞ்சிருக்கலாமே, நீ குறைச்சா செஞ்சிருக்கப்பா. திருவேந்தெழுத்து சொல்லுது நமக்கு, விண்ணுற அடுக்கிய விரைகின் வெவ்விடல். ஆகாய அளவுக்கு நீங்க பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, அதுக்கு மேலேயும் கூட இருந்தாலும் இருக்கலாம். விண்ணுற அடுக்கிய விரைகின் வெவ்விடல் உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையாம், பண்ணிய உலகில் பயின்ற பாவத்தை நன்னி நின்றிருப்பது நமச்சிவாயவே. நம்ம என்ன செய்யறோம், நமக்கெல்லாம் ஒரு தொழிற்சாலை வச்சிருக்கோம். நம்ம எல்லாரும் ஜீவர்கள் எல்லாம் என்ன தொழிற்சாலைன்னா, பாவத்தையே விளைவிக்கக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன், ஒரு பெரிய தொழிற்சாலை நம்ம வச்சிருக்கிறோம். பண்ணிய உலகில், இது இறைவனால் செய்யப்பட்ட இந்த உலகில் பயின்ற பாவத்தை ஒரு பெரிய பயிற்சியாவே எடுத்துக்கிட்டு நிறைய பாவத்தை வந்து செஞ்சு நிறைய மோல்டு பண்ணி நம்ம அனுப்பிச்சு சப்ளை பண்ணிட்டே இருக்கோமா. பண்ணிய உலகில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே. அது என்ன செய்தான், சொல்ல சொல்ல இந்த பாவத்துக்கிட்ட நெருங்கி வந்து அதை அழிக்கிறது. எப்படி ஆகாயம் அளவுக்கு அடுக்கப்பட்டிருக்கின்ற விறகுக்கு ஒரு மூலையில கொஞ்சம் நெருப்பு வச்சா அவ்வளவுலையும் கொண்டு போய் நெருப்பு வைக்க வேண்டியில்லை, ஒரு மூலையில் ஒரு சிறு பகுதியை நெருப்பு வைத்தால் எல்லா விறகையும் பஷ்பமாக்கியது சாம்பராக்கி விடுகிறதோ அதுபோல நாம் செய்திருக்கின்ற அவ்வளவு பாவங்களும் அழிந்து போகின்றன. விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்விடல் உண்ணிய புகிலவை ஒன்றுமில்லையாம், பண்ணிய உலகில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமசிவாயவே.
மந்தரமன்ன பாவங்கள் மேவிய பந்தனைவர் தாமும் பகர்வரேல். ஒரு மந்தார மலை அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மலை அளவுக்கு பாவம் பண்ணாலும் பரவாயில்ல, பந்தனைவர் நிறைய பாவங்களை சேர்ந்தவர்கள், அப்படி பகர்வரேல் அவர்கள் சொன்னால் சிந்தும் வல்வினை, வலிமையான வினைகள் அவர்களை விட்டு ஓடிப்படுமா, சிந்தி ஓடிப்படும். செல்வமும் மல்குமால், அவர்களுக்கு செல்வம் நிறைய கிடைக்கும். நந்தி நாமம் நமசிவாயவே. ஆகவே இந்த சிவாய நம இன்னும் தேர்ந்தெடுத்து என்னென்ன துன்பம் நமக்கு வருது, அந்த துன்பங்களை எப்படி போகலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய செய்திகள் நாம் சொல்ல முடியும். நமக்கு 3 விதமாக நமக்கு துன்பங்கள் வரலாம். நமக்கு துன்பம் வர்றது, நம்ம உடம்புலேயே நோய் வந்துடலாம், நம்ம உடம்புலேயே மனசுல மனநோய் வந்துடலாம். அந்த மாதிரி வர்ற நோய்கள், நமக்கு நாமே வருகின்ற நோய்களுக்கு ஆத்யாத்மிகம் என்று பெயர். இன்னொரு விதமா துன்பம் வரலாம், பிற உயிர்களால் வரக்கூடியது. யானை, குதிரை, பல்லி, பாம்பு, இதனால நமக்கு வரலாம் இல்லையா, அதுக்கு பேரு ஆதி பௌதிகம்னு பேர். இன்னொரு துன்பம் எப்படி வரலாம்னா ஆதி தெய்வீகம் என்று பெயர். புயல், இடி, மழை, பூகம்பம், சுனாமி, இதனால வரக்கூடிய இப்படி இந்த 3 வகையில தான் நமக்கு துன்பம் வரலாம். இதோட வேற வரலாமான்னு யோசனை பண்ணி பாருங்க, ஒன்றும் கிடையாது, இருக்காது. நீ யோசனை பண்ணி சொன்னீங்களா சேர்த்துக்கோ. நம்ம ஆதி ஆத்மீகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். நம்ம உடம்புல ஏற்படுகிறது, பிற உயிர்களால் நமக்கு வரக்கூடியது, இயற்கை சிற்றங்களால் வரக்கூடியது. இந்த 3 விதமான வகைகளில் வரக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் இறைவனுடைய திருநாமத்தால் வராமல் போகும். அதுக்கு கதை சொல்ல முடியாது, நேரம் இருக்காது. ஒரு குறிப்பா மட்டும் சொல்றேன். திருநாவுக்கரசர் வாழ்க்கையில இந்த 3 விதமான துன்பங்களும் அவருக்கு வந்தன. சமண சமயத்திலிருந்து விடுபட்டு சைவ சமயம் சார்ந்தார். சமணர்களுக்கு பிடிக்கல, மன்னன்ட்ட கோல் சொல்லி இவன் நம்ம மதத்தில் இருக்கிற விஷயம்லாம் கத்துக்கிட்டு சைவ மதத்துக்கு போயிட்டான், இவனை வச்சிருக்க கூடாது, இவனை அழிச்சிடணும், இவன் இருந்தா எல்லாருக்கும் துண்ணூறு ஊசி விட்டுருவான், தமிழ்நாட்டையே சைவமாக்கிட்டுருவான், அதனால இவனை அழிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே அவரை கொல்லுவதற்கு 4 விதமான முயற்சிகள் எடுக்கப்பட்டன. முதல் முயற்சி, அவரை நீச்சரையில் வைத்தார்கள். நீச்சரைனா சுண்ணாம்பு காலவாய், ஒரு 7 நாள் உள்ள வச்சிட்டாங்க. அந்த 7 நாளும் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்னா திருவைந்தெழுத்தை சொல்லிக் கொண்டிருந்தார். இது அக்னி, பஞ்சபூதங்கள்ல ஒன்று அக்னி. அப்ப பஞ்சபூதங்களால் வரக்கூடிய ஆபத்திலிருந்து திருவைந்தெழுத்து அவரை காப்பாற்றியது. நம சிவாயவே ஞானமும் கல்வியும் உள்ள இருந்தா பாடுறார். மாசில் வீணை முதல் பாட்டு, அடுத்த வர்ற பாட்டெல்லாம் நம்ம கவனிக்கணும். ஒரு பாட்டு நமசிவாயவே ஞானமும் கல்வியும், நமசிவாயவே நானறி விச்சையும், நமசிவாயவே நான் நவின்று ஏத்துமே, நமசிவாயவே நன்னறி காட்டுமே. நல்ல வழியில கொண்டு போய் விடுறது என்ன நமசிவாய. இந்த பாட்டை மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. அந்த திருவைந்தெழுத்தை சொல்லிக் கொண்டிருந்ததால் வெம்மை மிகுந்த அந்த அனலே குளிர்ந்து அவருக்கு தென்றலாகவும் குளிர் மதியமாகவும் விளங்கி அவர் 7 நாள் கழிச்சு வெளியில வந்தார். இது சரித்திரம் தானே, இது நடந்த விஷயம் தானே இது. ஆகவே பஞ்சபூதங்களுடைய துன்பத்திலிருந்து, அவனுடைய எழுச்சியிலிருந்து இந்த திருவைந்தெழுத்து நம்மை காப்பாற்றும். அப்புறம் நஞ்சு கலந்த பால் கொடுத்தாங்க, அப்பவும் திருவைந்தெழுத்தான் சொல்லிக் கொண்டிருந்தார். துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே, அஞ்செழுத்து ஓதின் அரண்டை கண்பதாகும் வஞ்சனை பார்ச்சோராக்கி வழக்கிலா அமனர் தந்த நஞ்சு அமுது ஆக்குவித்தார் நனிவள்ளி அடிகளாரே. அப்போ அதை சொல்லி அதிலிருந்தும் விடுபட்டார். நஞ்சு கலந்த பால். யானை விட்டாங்க, பிற உயிர்களால ஆதி பௌதிகம், பிற உயிர்களால வரக்கூடிய துன்பம். அப்பவும் அவர் இறைவனுடைய திருவடிவத்தையே சிந்தித்துக் கொண்டிருந்தார். சுண்ணவெண் சந்தன சாந்தும் சுடத்திங்கட் சூளாமணியும் வண்ண விரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண்முரநேரும் அகலம்பளாய அறவும் தின்னன் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்நாம் அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்சுவது ஒன்றில்லை, அஞ்சுவது யாதொன்றுமில்லை அப்படின்ட்டு அப்பவும் இறைவனுடைய திருவடிவத்தையே பாடி அதிலிருந்தும் ஜெயித்தார். அப்போ எல்லாத்திலையும் இறைவனுடைய நாமம் காப்பாற்றுன்னு உங்களுக்கு இந்த வாழ்க்கையெல்லாம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இப்ப நமக்கு வேண்டியது மிகப்பெரிய நம்பிக்கை, அதுல உறுதி, அதுல ஈடுபாடு. அப்புறம் கல்லோடு கட்டி கடலிலே விட்டார்கள், அது உங்களுக்கு தெரியும். கரையேறி குப்பத்திலிருந்து கரையேறி விட்டார். என்ன சொல்லி கரையேறினார்? சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுணில் பூட்டி கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே. கல்லினோடு அவர் ஒரு பாட்டில் சொல்றார், கல்லினோடு என்னை பூட்டி அமன் கையர் ஒல்லை நீர்புக நூக்கிட என் வாக்கினால் நெல்லு நீள்வயல் நீலக்குடி அரண்
நல்ல நாமும் நவிற்றி உய்ந்தேன் அன்றே. ஒரு அகச்சான்று இந்த பாடல். நீலக்குடியிலே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பெயரை நான் சொல்லிக் கொண்டே இருந்தேன். அந்த பெயர் என்னை கடலிலே மிதக்க வைத்து கரையிலே கொண்டு வந்து சேர்த்தது. அதாவது அகப்பகை புறப்பகை எல்லாவற்றிற்கும் அப்படிங்கிறதுக்கு எல்லை கிடையாது. எல்லாத்துக்கும் எல்லை கட்டலாம். இன்னொரு விஷயம் சொல்ல பாருங்க, நினைக்க நினைக்க அதனுடைய மகிமை மேல போயிட்டே இருக்குது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பியம். எந்த சொல்லா எடுத்தாலும் அதுக்கு ஒரு பொருள் உண்டு. எல்லா ஒரு சொல்ல எடுத்து பாருங்க, அதுக்கு ஒரு பொருள். அது சொல்ற ஒரு அம்மி அம்மின்னா அது ஒரு பொருள், இந்த மைக்குன்னா அது ஒரு பொருள். ஆனா எந்த சொல்லும் சொல்லுகின்ற பொருள்கள் எல்லாம் அழிவுக்குரியன. சொல்லால் சுட்டி நாம் அறிவுகின்ற எல்லா பொருள்களும் அழியக்கூடியன. ஆனால் இந்த ஒரு சொல்லால் சுட்டக்கூடிய ஒரு பொருள் தான் அழியாத பொருள் உலகத்திலேயே. நீங்க ஆழ்ந்து செஞ்சு பாருங்க, அதனுடைய மகிமை உங்களுக்கு தெரியும். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவேன்னு தொல்காப்பியம் சொல்லுகிறது. எல்லா சொல்லாலும் சுட்டப்படுகின்ற எல்லா பொருள்களும் அழியும். ஆனால் இந்த ஒரு சொல் சுட்டக்கூடிய பொருள் ஒன்று மட்டும் அழியாத பொருள், அதுதான் சிவபெருமான். திருவைந்தெழுத்தால் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு பொருள். இலக்கணத்துக்கு அகப்படான் எந்தை பரகுரவன் அப்படின்னு ஒருத்தர் எழுதினார். எந்த இலக்கணத்துக்கு மீறி அவன் சாஸ்வதமாக இருக்கக்கூடிய பொருள். இந்த உலகாயுத துன்பங்களில் இருந்து, உலகாயுதம் என்ற துன்பம் அலையலையாக துன்பங்கள் நம் மீது வந்து மோதுகின்றன. இந்த கடலிலே நிறைய சுறா மீன்கள் இருக்கின்றன. இந்த கடலிலே புயல் அடிக்கிறது. துன்பம், ஒரு துன்பம் முடிஞ்சதுன்னா இன்னொரு துன்பம் வருகிறது. அலையலையாக துன்பங்கள் வருகின்றன. ஒரு மனிதன் இரவு நேரத்தில் கடலுக்குள்ள விழுந்தான்னு வச்சுங்க, அந்த இரவு நேர கடலில் விழுந்த அந்த இருட்டையே மனிதனால் ஜீரணிக்க முடியாது. அந்த பயமே உயிரை கொள்ளணும். அது ஒரு நல்ல புயல் நேரமாக இருந்து புயல் அடிச்சா அப்படி இருக்கும். அலைகள் வேறு எற்றுண்டு கொண்டு இருக்கின்றன, எற்றிக்கிட்டே இருக்கு. ஒரு பெரிய சுறாமீன் வாயை பொழந்துகிட்டு வருது. இந்த நேரம் அவனுடைய மனநிலை, ஒரு மனிதன் மனநிலை எப்படி இருக்கும்? அந்த நேரத்தில் ஒரு பெரிய படகு ஒன்று தோன்றினால் அந்த மனிதனுடைய நிலை எவ்வளவு சந்தோஷப்படும் பாருங்க. இவ்வளவு கஷ்டத்தை நினைச்சு அவ தாவி குச்சி எழ மாட்டானா? மணிவாசக பெருமான் சொல்லுகின்றார், இப்படிப்பட்ட அல்லலான கடல் இந்த உலக வாழ்க்கை நம்ம அந்த உணர்றதில்லை. கொஞ்சம் கஷ்டம் வரும்பொழுது ஒரு சின்ன மகிழ்ச்சி அல்லது மகிழ்ச்சி ஏற்படுத்துகின்ற பொருள்களை உட்கொண்டு ஏதோ ஒன்று பண்ணி நம்மளை சமப்படுத்திக்கிறோம். ஆனா கஷ்டம் தான் இருந்துகிட்டு இருக்கு. அதை பெரியவர்கள் கஷ்டமாக உணர்கிறார்கள். இதிலிருந்து வெளிவருவதற்கு எனக்கு ஒரு தெப்பம் கிடைத்தது, அதுதான் திருவைந்தெழுத்து. தனியனேன் பெரும்பிறவி பவ்வத்து எவ்வம் தடந்திரையால் எற்றுண்டு. தடந்திரையால்னா அகன்ற அலையினால எற்றுண்டு அடிச்சு அடிச்சு மோதி இந்த ஆளை போட்டு கவுத்துட்டு இருக்கு. பற்று ஒன்றின்றி, ஒரு பற்றும் கிடைக்கல எனக்கு. கனியே நேர் துவர்வாயார் என்னும் காலார் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யுமாறு என்று எண்ணி அஞ்செழுத்தின் புனைபிடித்து கிடக்கின்றேனை முனைவனே முதலந்தம் இல்லாமல்லல் கரைகாட்டி ஆட்கொண்டாய் மூர்க்க நேர்க்கே. ஆகவே இப்படிப்பட்ட துன்ப கடலில் இருந்து கரைவேறுவதற்கு மிகச்சிறந்த தெப்பம் எதுன்னா அது ஐந்தெழுத்து. காப்பாற்றும் படைக்கலமாக உன் நாமத்தெழுத்தஞ்சும் என் நாவில் கொண்டேன். இடைக்கலமல்லேன் எழுபிறப்பும் உனக்கு ஆட்செய்கின்றேன். துடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி தூணீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை சிற்றம்பலத்து அரணே. அது படைக்கலமாக இருந்து நம்மை காப்பாற்றுகிறது. இப்படி இருக்கு. இந்த திருவைந்தெழுத்தை ஓதினால் சில பேர் சொல்றாங்க, பில்லி சூன்யம்னா சொல்றாங்கல்ல, நம்புறவங்க இருக்காங்க, நம்பாதவங்க இருக்காங்க. எந்த மந்திரங்களும் இந்த மந்திரத்துக்கு கீழானவைகள். எந்த பில்லி சூன்யமும் இதற்கு கீழானவைகள். எந்த மந்திரமும் இது இருக்கிற திசை கூட வராதான். திருஞான சம்பந்தர் மதுரையில திருமணத்தில் தங்கியிருந்தார். சமணர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்க மந்திரம் போட்டு அந்த திருமணத்தை கொளுத்துறதுக்கு மந்திரம் அனுப்பினாங்க. ஆனால் அந்த மந்திரம் அந்த மடத்தையே நெருங்க முடியவில்லை. எங்க திருவைந்தெழுத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்துக்கு அந்த மந்திரம் நெருங்க முடியல. பார்த்துச்சு, அது என்னடா அது நெருங்க முடியாது, நமக்கு அனல் அடிக்குது. அது அங்க நெருப்பு வைப்பதற்காக சென்ற நெருப்பை உண்டு பண்ணுகிற மந்திரம், அந்த மந்திரத்துக்கு நெருப்பு அடிக்குது. ஆகவே அது திரும்பி என்ன பண்ணுச்சு, அதுக்கு வெளியில வந்துருச்சுன்னா, அந்த மந்திரத்தினுடைய சக்தி வெளியில வந்துருச்சுன்னா அது பயன் விளைவித்தே ஆக வேண்டும். அங்கிருந்து நேரா திருஞான சம்பந்தர் இருந்த மடத்துல நிறைய அடியார்கள் எல்லாம்
திருநீரை பூசிக்கிட்டு சிவாயனம்னு சொல்லி உட்கார்ந்துருந்தாங்க. அந்த மடத்துக்குள்ள போக முடியாம, இது எங்கேயாவது நம்ம வெளியில வந்துட்டோம், நம்மளுக்கு உணவு வேணும்னு சொல்லி திரும்பி நேரா வந்து யாரா ஏவனான்னு பார்த்தா அந்த மன்னன். உடனே அவனுடைய வயிற்றில் வெப்பு நோயாக அது பாய்ந்தது. அவனுக்கு வயிற்று வலி வந்துருச்சு. அந்த சமணர்களால் அதை நீக்க முடியவில்லை. அவருடைய மனைவியார் மங்கையர்க்கரசி பாண்டிமாதேவி வளவர்கோன் பாவை வரிவளை கைமடவானின்னு நரர்களை பாடாத திருஞான சம்பந்தர் அந்த அம்மாவை பாடுறார். குலச்சரையாரையும் அந்த அம்மா அப்படிப்பட்ட உயர்ந்த தெய்வ பெண்மணி. அவங்க சொன்னாங்க கணவன்கிட்ட, இந்த சமணர்களால் தீர்க்க முடியல, இங்க ஒருத்தங்க வந்திருக்காங்க, ஒரு சைவ அடியார் வந்திருக்கிறாங்க நம்ம ஊருக்கு, ரொம்ப பெரியவங்க, இறைவனை பார்த்தவர்கள், அவர்களால நீ இதை நீக்க முடியும், அவங்களை அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர்களை அழைத்து வந்து, சமணர்கள் ஒரு பக்கமும், இவர் சொன்னாரு சமணர்களை விட்டு கொடுக்கும், சமணர் மதத்துல இருந்தான் அந்த மன்னன், அதனால விட்டு கொடுக்க முடியல. சரி, என் வயிற்று வலி போகணும், யாருக்கு தீர்ந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சமணர்கள் நாங்களும் தீக்கிறோம் அப்படின்னாங்க. சரின்னு வலது பக்கம் ஒரு பக்கம் மந்திரம் சொல்லி நீ நீக்கிப்பாரு, வலது பக்கம் திருஞான சம்பந்தர், இடது பக்கம் சமணர்கள். ரொம்ப நாடி மந்திரம் சொன்னாங்க சமணர்கள், அந்த பக்கம் வயிற்று வலி போகல. ஆனா இவர் நம்ம இந்த அதுக்கு என்ன திருநீற்றுப்பதிகம் பாடி சிவாயனமன் சொல்லி வலது பக்கம் வயிற்றை தடவி கொடுத்தார். உடனே வயிற்று வலி திருவைந்தெழுத்தை சொல்லி வயிற்று வலி நீங்கியது. சமணர்களால் தீர்க்க முடியல. இந்த பக்கம் ஒரு பக்கம் வயிற்று வலிக்குது, அவன் சொல்றான் ஒரு பக்கம் கோடை வெயில போல எரிக்குது, இன்னொரு பக்கம் குளிர்ந்தது போல இருக்கு, என் வயிற்று வலி போக மாட்டேங்குது, பாதி போய் என்ன பிரயோஜனம் துடிக்க ஆரம்பிச்சான். உடனே அவர் திருஞான சம்பந்தர் அந்த பக்கத்தையும் அந்த வயிற்று வலியை நீக்கி திருவைந்தெழுத்தை சொல்லி மன்னனுக்கு திருநீர் அணிவித்து மீண்டும் சைவ பெயரை தமிழ்நாட்டில் அந்த பெருமான் இல்லைன்னா நீங்க 90 பூசிருக்க முடியாது, நானும் 90 பூசிருக்க முடியாது, இந்த கோயிலும் இருக்கார் திருஞான சம்பந்தர் இல்லாவிட்டால். ஆதி மந்திரம் ஐந்தெழுத்தும் ஓதுவார் நோக்கும் மாதிரத்தினும் மற்றைய மந்திர விதி வருமே. சிவபெருமானுடைய திருவைந்தெழுத்தை எந்த இடத்துல ஓதப்படுகிறதோ அந்த இடத்துல மீதி மந்திரங்கள் அந்த எல்லையோட எட்டி பார்க்காது. கேட்டுக்கிட்டு ஒருத்தர் இருந்தா கூட அவங்ககிட்ட கூட வராது. செய்யனே திரு ஆலவாய் மேவிய ஐயனே அஞ்சல் என்று அருள் செய்யனை பொய்யராம் அமணர் கொளும் சுடர் பையவே சென்று பாண்டியர்க்காகவே. இந்த பரிசனங்கள் இருக்கக்கூடிய இடம், இந்த அடியார்கள் இருக்கக்கூடிய சிவனடியார்கள் சிவநாமத்தை சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய விபூதி அணிந்த இடம், இந்த இடத்துக்கு வர்ற தீ திரும்ப யார் விட்டாலும் அங்கே போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாராம். பொய்யராம் அமணர் கொழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியர்க்காவதாகவே, திருப்பி யார் விட்டாலும் அங்கே போ அப்படின்னு சொன்னார். அப்படி ஆயிடுச்சு. ஆகவே திருவைந்தெழுத்தை ஓதுகின்றவர்கள் எங்கு இருக்கிறார்களோ அங்கு தவறான கெட்ட விஷயங்கள் அணுகவே முடியாது. அப்படிப்பட்ட பாதுகாப்பான இடத்தில் இன்னும் என்னென்ன தீமைகள் என்னென்ன கஷ்டங்களை போக்கணும்னு நான் வருஷ பட்டியல் போட வேண்டியில்லை, ஒட்டுமொத்தமா எல்லா கஷ்டத்தையும் நீக்கணும். ஏன்னா அது என்ன எனக்கு நிறைவே தர மாட்டேங்குது, அவ்வளவு சொல்லிட்டே இருக்கணும் போல இருக்கு. சொல்லிக்கிட்டே உட்காந்துன்னா நான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். அவ்வளவு, அதாவது நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான கெடுதல்களும் தீர்ந்து விடும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி என்ன நன்மை தரும்னு சொல்லணும்ல. அதாவது திருவைந்தெழுத்து, அதனுடைய உயர்வு, அதனுடைய சொற்பொருள், வகைகள், எதை ஓத வேண்டும், நமக்கு எது உரியது, அந்த உரியத்தை சொல்றது யார் சொல்லலாம், படித்தவர்கள் சொல்லலாம், படிக்காதவங்க சொல்லலாமா, அதுக்கு பிறகு அது என்னென்ன தீமைகளை எல்லாம் நீக்கி நமக்கு வாழ வைக்கும், இப்போ என்ன நன்மைகளை செய்யும், யாரெல்லாம் சொல்லலாம்னு சொல்லியா, என்ன நன்மைகளை செய்யும். என்ன வழிபாடுன்னா மந்திரமாவே நாம் அதை ஆவர்த்தி பண்ணி ஜபம் செய்து வழிபாட்டில் மிகச்சிறந்த வழிபாடுங்கிறது திருவைந்தெழுத்தை சொல்றது தான். அதை விட உயர்ந்த வழிபாடு அது கீழே தான் மற்றதெல்லாம். அந்த வழிபாட்டை நாம் செய்யும் பொழுது அற்புதமான தெய்வம், உலகத்திலேயே அதான் முதன் தெய்வம், மந்திரங்கள் எல்லாம் தோன்றும் முதலாகும் முதல்வனார் ஐந்தெழுத்து. அப்படிப்பட்ட தெய்வத்திலையும் உயர்ந்த தெய்வம், மந்திரங்களையும் உயர்ந்தது, அதிலிருந்து தான் எல்லாமே வருது. அப்படிப்பட்ட அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது, அற்புதமான அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது எப்படி சொல்றான் பக்தன், உள்ளமல்லூர மனதுல சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட, என்னுடைய தந்தை, தந்தைக்கும் தந்தை, தந்தைக்கும் தந்தை ஏழ்கால்படி தொடங்கின்னு சொல்றாங்க. அது போல முப்பாட்டனுக்கும் பாட்டம் அவன் தான், அவன்கிட்ட இருந்தா நம்ம வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட எந்தை, இந்த உலகத்தில் என்னை வாழ வைத்த தெய்வம், எனக்கு சகலவிதமான வசதிகளையும் அள்ளி தந்திருக்கின்ற இந்த பெருமான், அவனுடைய பெயர் என்ற அளவிலே இவ்வளவு இப்ப நான் சொன்ன கருத்துக்கள், இப்ப 2 மணி நேரம் 3 மணி நேரமா சொல்லியிருக்க கருத்துக்களை எல்லாம் மனதிலே தேக்கி அதை ஆர்வத்தோடு, நெக்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து என்று திருமுறை சொல்லுகிறது. நெக்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, அப்படி சொல்லணும்.
அப்படி சொல்லும் பொழுது அதனால நமக்கு என்னென்ன நன்மைகள், உலகாயுத நன்மைகள் வேணும், நமக்கு அவசியம் வேணும். நம்ம இன்னும் உலகாயத்தை விட்டு வெளியில போகல. ஆனா உலகாயுத நன்மைகள் வேணுமா வேண்டாமா? வேணும், நல்லா வேணும். எல்லாம் சௌக்கியமா இருக்கணும் இல்லையா? அதெல்லாம் கிடைக்குமா? யாரெல்லாம் மனதுக்குள்ளே இறைவனை அன்போடு அந்த சொல்லணும், வெறும் மெக்கானிக்கல் எந்திரத்தனமாக சொல்லக்கூடாது. இன்னைக்கு 1008 சொல்ல சொல்லியிருக்காரு, அப்படின்னு சொல்லக்கூடாது. எழுத்து முழுசா வெளியில வரணும். அப்படி சொல்லக்கூடிய எண்டிசை கனகம், 8 திசைகளிலும் இருக்கக்கூடிய எல்லா விதமான பொண்ணு எல்லாம் வருமா. பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும், நல்ல வீடு கட்டுவீங்க, உங்களுக்கு செல்வம் வந்து சேரும், அழகான மாளிகைகள் கட்டுவீர்கள். பவளவாயவர் பனைமுலையும், நல்ல மனைவி கிடைப்பா, நல்ல குழந்தை கிடைக்கும், நல்ல பேரப்பிள்ளை கிடைக்கும், ஒருத்தருக்கு ஒரு கஷ்டமும் வராது, எல்லாரும் கூடி மகிழ்ந்து இருக்கலாம். பவளவாயவர் பனைமுலையும் கற்பக பொழிலும், பக்கத்துல ஒரு தோட்டம் இருக்கும், அதுல நிறைய பூ பூக்கும், நீங்க கொண்டு போய் சாமிக்கு கொடுப்பீங்க. கற்பக பொழிலும் முழுதுமாம். பார்த்தார் இந்த திருவிசைப்ப ஆசிரியர். நம்ம சொன்னது போதாது போல இருக்கு அந்த ஜனங்களுக்கு. இவ்வளவு நன்மையை சொல்லியிருக்கோம். 4 திசையிலிருந்தும் செல்வம் வந்து சேரும், பெரிய மாளிகை வீடு கிடைக்கும், நல்ல மனைவி கிடைப்பா, பேர குழந்தை கிடைக்கும், சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்ல அவர் என்ன பண்ணாரு, இப்ப நான் பட்டியல் போட்டதுல ஏதோ விட்டு போன மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் நினைச்சிட்டாரு. முழுதுமாம், என்னென்ன நன்மைகள் இருக்கிறதோ அவ்வளவு முழுதுமாம் கங்கை கொண்ட சோழேஸ்வரத்தானே. அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டோ உண்டே, அன்பொடு தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அள்ளூரும் தொண்டர்க்கு எண்டிசை கனகம், பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் பவளவாயவர் பனைமுலையும் கற்பக பொழிலும் முழுதுமாம் கங்கை கொண்ட சோழேஸ்வரத்தானே. அப்புறம் என்ன வேணும் உலகாயத்துல? இதுல இந்த பட்டியல அடங்காதே ஒண்ணும் கிடையாது உலகத்துல. அப்புறம் உலகத்துல வந்து படிப்பறிவு இல்ல. சில பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த மந்திரம் சொல்ற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை, அது ரொம்ப தப்பு, இவனுக்கு சொல்ல பிடிக்கல சொல்லாம இருக்கான். தகுதி இல்லாதப்பா சொல்லிருக்கு, சொன்னதே யாருக்கு சொன்னிச்சு? ஞானிக்கா சொல்லியிருக்கு? ஞானி தான் சொல்லிட்டு இருப்பாரு அவரு. யாரெல்லாம் தகுதி இல்லையா அவங்க சொல்றது தானே எளிமையா சொல்லி இருக்கு திருவைந்தெழுத்த. அதெல்லாம் பெரியவங்க சொல்றது, ஒதுங்கிறதுக்காக சொல்றது எல்லாம். அதாவது இதை சொல்லாம தவிர்க்கிறதுக்காக, அப்பா எல்லாம் பெரிய மனுஷன் சொல்றது, எல்லாம் 60 வயசானவன்னு சொல்றது. சாவு நாளைக்கு வருமா இன்னைக்கு வருமானு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. பாலனாய் அழிவதாகவும் பரிணமித்து அழிவதாயும் அப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை. ஆகவே இது எப்ப உயிர் போகுதுன்னு தெரியாது இல்லையா? ஆனா இப்பயே சொல்ல ஆரம்பிச்சிரு. குலமிலராகினும் குலத்துக்கு ஏற்றதோர் நலமிக கொடுப்பது நமசிவா. அவனுக்கு தகுதியே இல்லையா? நீ தாண்டா சரியான ஆளு. எதை சொல்றதுக்கு? திருவைந்தெழுத்தை சொல்லுவதற்கு சரியான ஆளு யாருன்னா, எனக்கு தகுதி இல்லைன்னு யாராவது ஒருத்தங்க சொன்னான்னா முதல் சீடன் அவன் தான். அவனை பிடிச்சி வச்சிருந்தீங்க. குலமிலராகினும் குலத்துக்கு ஏற்றதோர் நலமிக கொடுப்பது நமசிவாயவே. எல்லா நன்மையும் கிடைக்கும், எல்லா நன்மையும் கிடைக்கும், எல்லா நன்மையும் கிடைக்கும். நல்லவர் தீயவர் எனாது நச்சினர், நல்லவராக இருக்கட்டும் கெட்டவங்களா இருக்கட்டும், நச்சினர் யார் ஒருத்தர் தொடர்ந்து சொல்கிறார்களோ, செல்லல் கெட சிவமூர்த்தி காட்டுவ கொல்ல நமந்தவர் கொண்டு போம் இடத்து அல்லல் கெடுப்பன அஞ்செழுத்துமே. ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கோம். அதாவது ஒரு மனுஷனுக்கு பயத்திலே பெரிய பயம்னா மரண பயம். அதை நடுங்கியாதவர்களே யாரும் கிடையாது. ஏன்னா பல்வேறு பிறவிகளில் அந்த மரண பயத்தை நாம் அனுபவித்திருக்கிறோம். அதனால ஒரு தடவை நம்ம அனுபவிச்ச விஷயம் மரணம்னு நினைச்சாலே எல்லாருக்கும் பயம் வந்துருது. ஐயாவோட 5 எழுத்துமே. அப்ப மரண பயத்தை நீக்கி வைப்பது 5 எழுத்து. பயமே இருக்காது, அனாயாசிய மரணம். அதான் வாழ்க்கையில ஒருவன் அடையக்கூடிய மிகப்பெரிய பேரு என்ன அப்படின்னா, கவலையப்படாம நம்ம உடலை களைந்து விட்டு வெளியே போடுறது. சட்டை, இது ஒரு சட்டை, இது வந்து மேல இருக்கிற சட்டை, இது உள்ள இருக்கிற சட்டை. நம்ம உடம்பு 5 சட்டை போட்டிருக்கு. அந்த சட்டைகளை கடற்றி நம்ம புதுமையான ஒரு அனுபவத்துக்கு தயாராகிறதான் மரணம். அது ஒண்ணு சாதாரணமானது. அதை பயம் இல்லாம எப்படி சந்திக்கிறது? எல்லாத்தையும் சந்திக்கிறோம் நம்ம. அது எப்படி பயம் இல்லாம சந்திக்கிறது? திருவைந்தர் சொல்லுங்க, உங்களுக்கு அந்த பெயர் கிடைக்கும். அனாயாசமான மரணம் என்பது உங்களுக்கு வரும். இடுக்கட்பட்டிருக்கிறோம் இறந்து யாரையும் விடுக்கிற்பிரான் என்று வினவுவோம் அல்லோம். எனக்கு ரொம்ப துன்பம் வந்துருச்சு, எந்த கடவுள் கூட கொடுப்பாரு? ஆஞ்சநேயர் கோயில கொண்டாந்து சிவன் கோயில கொண்டாந்து வச்சிருது. ஏன் அவரு கூட அருள் கொடுப்பாரு அப்படின்னா, விடுக்கிற்பிரான் என்று வினவுவோம், வேற கடவுள்கிட்ட நான் போக மாட்டேன். இடுக்கட்பட்டிருக்கு இறந்து யாரையும் இடுக்கிற்பிரான் என்று வினவுவோம் அல்லோம். எனக்கு ஒரு துன்பம் வந்துருச்சு, உன்னை தவிர வேற தெய்வம் இருக்குன்னு அங்க நான் போவே மாட்டேன். விடுக்கிற்பிரான் என்று வினவுவோம் அல்லோம். அடுக்கீழ் கிடைக்கினும் அருளினாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமசிவாயவே. நமக்கு வரக்கூடிய நடுக்கங்கள், நிறைய கடன் வாங்கிட்டோம், அவன் எதுக்கு வர்றான்? ஒரே நடுக்கமா இருக்கும்.
பல விஷயத்துக்கு நடுங்குறோம். நம்ம எந்த நடுக்கமும் வராத சூழ்நிலை நீ போயிடுவ. நீ கடனே வாங்க மாட்ட. பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் எல்லாம் உனக்கு வந்து சேரப்போகுது. பவளவாயவர் பனைமலையும் கற்பக பொழிலும் முழுதுமாம் எல்லாமே வரப்போகுது. நீ ஏன் பயப்படுற? நீ ஏன் கடன் வாங்க போற? விடுக்கிற் பிரான் என்று வினவோமல்லும் அடுக்கற்கீழ் கிடைக்கினும் பெரிய மலையே வந்து உன் மேல விழ போனாலும் அடுக்கற்கீழ் கிடைக்கினும் அருளின் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாய பயமே இருக்காது. நம்முடைய சாமி எப்பேற்பட்டவர்னா, வான் கெட்டு மாறுதம் மாய்ந்து அடல் நீர் மண் கெடினும் தான் கெட்டலின்றி சடிப்பெரியா தன்மையனுக்கு ஊன் கட்டு உணர்வு கட்டு என் உள்ளவும் போய் நான் கட்டவா பாடி தெள்ளையனும் கொட்டாமோன்னு மணிவாசக பெருமான் அதை அற்புதமா சொல்றாங்க. ஆகவே நம்முடைய நடுக்கத்தை எல்லாம் தீர்த்து வைப்பது நமசிவாய் என்ற நாமம். இன்னைக்கு எனக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி என்னை பாதித்து இருந்தது என்றால், யாரோ என்னை திட்டார், என்னுடைய கௌரவம் குறைவு மாதிரி ஆயிடுது. பகல்ல வேற அலுவல்கள் இருந்தா கூட அது கொஞ்சம் தெரியாது. இரவுல படுத்த உடனே எந்த நிமிஷத்துல எழுந்திருச்சாலும் உடனே அந்த நினைவு வரும். நீங்க அனுபவிச்சு பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மனிதனுடைய சைக்காலஜி, அதாவது மன இயல்படி அப்படிதான் வரும். அதே மாதிரி மகிழ்ச்சி நிறைந்த அனுபவங்களா இருந்தாலும் நம்ம தூங்குற வேளையில அந்த சந்தோஷத்தோட படுப்போம். அப்புறம் இரவு விழித்து இருந்தாலும் அந்த சந்தோஷம் மட்டும் இருக்கும். துக்கமாக இருந்தாலும் கவலையாக இருந்தாலும் அந்த நினைவு காலையிலிருந்து மாலை இரவு வரையிலும் நமக்கு என்ன மனநிலை அதிகமா இருக்கோ அது கனவுலையோ அல்லது தூங்கி எழுந்தும் பொழுதோ நமக்கு இருக்கும் இல்லையா? இதான் நம்முடைய மனத்தினுடைய இயல்பு. அதுதான். அதுபோல நம்முடைய வாழ்நாளில் நாம் எதை அதிகமாக ஈடுபடுகிறோமோ அதுதான் மரண காலத்தில் நம்முடைய நினைவில் வந்து தங்கும். இது நல்லா தெளிவா நம்ம மனசுக்குள்ள வந்துடும் அந்த கருத்து. மரண காலத்தில் இறைவனுடைய நினைவோடு நாம் இறந்தால், ஒருவேளை அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தாலும் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே அப்படின்னு நினைக்கிறாப்புல மனித பிறவியோட இருந்தா பரவாயில்ல அப்படின்னு ஆயிடும். இதற்கு நாம் என்ன செய்யறது? நம்முடைய அந்திம காலத்தில் ஏதாவது விபத்து ஏற்பட்டால் கூட அந்த நிலை வழிக்கு வீடினும் நின் திருப்பெயரல்லால் மற்றும் நான் அறியேன் மறுமாற்றம். வழிக்கு வீடினும் தும்மல் இருமல் தொடர்ந்த பொழுதினும் கனவிலும் மனவிலும் உன்னை மறவேன் அப்படின்லாம் பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் எழுந்தாலும் விழித்தாலும் பேசினாலும் தண்ணீர் அருந்தினாலும் உணவு உண்டாலும் தூங்கினாலும் எந்த நேரத்திலையும் நம்முடைய மரணம் என்பது எந்த நேரத்தில் வரும் என்று சொல்ல முடியாது. நாம் அதற்காக நம்முடைய மனநிலையையும் நம்மையும் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த நினைவு கடைசி நினைவாக இருக்கிறதோ அந்த நினைவுதான் அடுத்த பிறவிக்கு வித்தாக அமைந்து எல்லா நலன்களையும் வழங்கும். கடைசி நேரத்தில் தப்பா நினைச்சா அதுக்கு தகுந்த பிறவி உண்டாகிவிடும். ஜடபரதர் என்று ஒருவர், கதை பெருசா இருக்கும், அது வேண்டாம், நான் உங்களுக்கு நிகழ்ச்சி மட்டும் சொல்றேன். மிகப்பெரிய அரசனாக இருந்தவர். அவர் ஒரு கொஞ்சம் முதுமை வந்த உடனே அரச பதவி வேணான்னு துறந்தார். தானாவே அரச பதவியை விட்டார். யாராவது விடுவாங்களா? நாற்காலி விடுவாங்களா? விட்டுட்டார், வேணான்னு. தன்னுடைய குழந்தைகளிட்டெல்லாம் ராஜ்யத்தை கொடுத்தார். காட்டுக்கு போனார். அங்கிருந்து மிக நீண்ட தவம் செய்தார். தவத்தினுடைய எல்லையை பத்தி சொல்றாங்க. கையில வந்து சாமிக்கு அர்ச்சனை பண்றதுக்காக ஒரு பில்வ தளத்தை கையில வச்சிருந்தாருன்னா அப்படி எடுத்த உடனே சுவாமி ஞாபகம் வந்து தன்னை மறந்து அப்படியே உட்கார்ந்துருப்பாராம். சாயந்தரம் பார்த்தா இலை சருகாகி போயிருமா, அந்த அளவுக்கு தவம். அப்படி தவம் செய்யக்கூடியவர். தன்னையே மறந்து பல நாட்கள் இருந்து கையில பார்த்தாக்கா பிடிச்ச இலை அப்படியே இருக்கும், அப்படியே சுருண்டு போய் வாடி போய் மொர மொரன்னு இருக்கும். அப்படி தன்னை மறந்தவர். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவர் அவருடைய காலத்துல ஒரு நாள் ஆற்று ஓரமா உட்கார்ந்து தவம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு கர்ப்பம் தரித்த மான், அந்த மானை துரத்திட்டு ஒரு சிங்கம் வந்தது. சின்ன வாய்க்கால் இருந்தது. வாய்க்கால் வழியா வரும் பொழுது மான் வந்து தாவி இந்த சிங்கம் அந்த மானை பிடிச்சிருச்சு. இது தாவன வேகத்துல குட்டியை போட்டுட்டு இறந்து போயிடுச்சு. இப்போ அந்த குட்டி கீழே விழுந்து கிடக்கு தண்ணியில. இவர் கண்ணு விழிச்சு பார்த்தார். எந்த அளவுக்கு ராஜ்ய பாரத்தை விட்டுருக்காரு, தன்னையே மறந்து நாள் கணக்குல தவம் செஞ்சிருக்காரு. அப்படிப்பட்டவர் இந்த மான்குட்டி கீழே விழுந்த உடனே அவருக்கு கருணை மனசுல தோன்றிச்சு. இந்த மான்குட்டியை தன்னுடைய ஆசிரமத்துக்கு எடுத்து வந்து அதுக்கு பால்லாம் கொடுத்தார். தன்னை மறந்து தவம் செய்தவர் சில நேரத்தில் மான் பின்னாடி அவருடைய சிந்தனை செல்ல ஆரம்பித்தது.
ஆஹா நம்ம தவத்தில் உட்காந்துட்டோம்னா அதுக்கு யார் சாப்பாடு கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அப்ப தவத்தை அடிக்கடி கலைச்சிட்டு அதுக்கு ஏதாவது செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அதுவும் நல்லதுதான் அப்படின்னு அவர் நினைச்சார். எப்படி ஒரு மயிரிடை போன்ற ஒரு சின்ன ஆவல் எப்படி உலகத்துக்கு எடுத்துட்டு போகுதுன்னு பாத்தீங்க. இப்படியே இருந்தது. கொஞ்ச நாள் போனோன்னா மான் துள்ளி குதிக்கும், எங்கேயாவது காட்டுல போய் சிங்கத்தை ஆப்டா என்ன பண்றது, அந்த தாய்மான் மாதிரி செத்து போயிடுமே அப்படின்னு இவருடைய பார்வையிலே வளர்க்க ஆரம்பித்தார். தவம் மறந்தது, கொண்ட லட்சியம் மறந்தது, பாசத்தின் வலையில் விழுந்தார், மானையே வளர்க்க ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு அந்திமகாலம் வந்தது. ராஜாவா இருந்தாலும் அங்க இருந்திருக்கலாம். அது பட்டத்தை குழந்தைகள் எல்லாம் கட்டி கொடுத்துட்டு அங்கேருந்து வந்துட்டார். தவமும் மிக விரிவா ஜடபரதர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தார். அவர் ஜடம் போல தவம் பண்ணுவாராம். அந்த மான் கட்டி கிடக்கு. இவருக்கு அந்திமகாலம் வந்து விட்டது. இவருக்கு இந்த மானை விட்டு பிரிஞ்சு போக மனசு இல்லை. அதனுடைய மேல ஏற்பட்ட பாசம் அப்படியே அந்த மானை பார்த்துக்கிட்டே உயிர் பிரிஞ்சு போச்சு. மறுபிறவி அவருக்கு மான் பிறவி ஏற்பட்டது. எதை கடைசியில் நினைச்சாரோ அந்த பிறவி அவருக்கு வாய்த்தது. அப்புறம் மானா இருக்கும் பொழுது அவருக்கு நல்ல அறிவு வந்து விட்டது. போன ஜென்மம் ஒண்ணு வீணாக்கி இருக்கோம், நம்ம இப்பவும் வீணாக்கி இருக்கக்கூடாது என்று அவர் நினைத்தார். ஆசிரமங்களிலேயே போய் நிற்பாராம். மான் உருவம், ஆனால் மனசை இறைவன்கிட்ட பதிச்சு அவர் ஆசிரமங்கள்ல ஞானிகள் உரையாடி கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டே சத்சங்கத்திலே களம் கழித்தார். எங்க போனாலும் சத்சங்கத்துக்கு வந்துடணும், இந்த மாதிரி இடத்துல கூடணும், அப்போ நமக்கு உயர்வு. அப்படி வழிமாறி சிந்தனை மாறி போனவர் தன்னுடைய முன்பிறவி ஞாபகத்தை தேக்கி வைத்திருந்து சத்சங்கத்திலேயே ஈடுபட்டு அதன் விளைவாக அடுத்த பிறவி ஞானியாகவே பிறந்தார். நான் என்னுடைய நூலில் ஒன்று எழுதியிருப்பேன். ஒரு பட்சி இருக்கு, சகோதர பட்சின்னு சொல்றாங்க. அது தாய் ஆகாயத்திலே முட்டையிடுமா. முட்டை வர்ற வேகத்திலே அந்த சூட்லேயே பொரிச்சிருமா. பொரிச்ச உடனே மண்ணுக்கு வராதான், அது அப்படியே திரும்பி மேலே போயிடுமா. ஆகாயத்தில் இருக்கின்ற நீரையே சாப்பிட்டுட்டு வாழ்க்கை நடத்துமா. அது மாதிரி ஞானிகள் இந்த உலகத்துக்கு வருகிறார்கள். மண்ணில் காலடி பதித்தாலும் அவருடைய சிந்தனை மண்ணிலே பதிவதில்லை. திருஞான சம்பந்தர் அவ்வாறு வாழ்ந்திருந்தார். நம்முடைய முன்னோர்கள் அப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. அவர்கள் தான் பரமஹம்சம் என்று சொல்கிறார்கள். எந்த சுவடும் மண்ணில் படாது, எந்த பாசமும் அவர்களை கலக்காது. அப்போ கடைசி நினைவு எது இருக்கிறதோ, நான் கதை சொன்னதை இதுக்கு கொண்டு வரணும், பொறுத்துங்க. கடைசி நினைவு எதில் இருக்கிறதோ அதை போன்ற வாழ்க்கை நமக்கு அமையும். கடைசி நினைவு எப்படி வரும்னா, நம்ம வாழ்நாள் பூரா எந்த சந்திக்கிறோமோ அது எது அதிகமா நம்ம பாதிச்சதோ அந்த நினைவு வரும். ஆகவே நாம் இந்த திருவைந்தெழுத்தை சொல்லி உரையாற்றி நல்ல அதை திரும்ப திரும்ப ஓதி மனசிலே பதித்து வைத்துக் கொண்டால், நம்முடைய நாடி நரம்புகள் எல்லாம் அந்த மந்திரத்தை தேக்கி வைத்திருந்தால், நம்முடைய மரண காலத்தில், நம்முடைய கடைசி அந்திம காலத்தில் நம்ம எந்த பிறவி எடுத்தாலும் நல்ல முறையில் வாழ்வதற்கு வேண்டிய அந்த சந்தர்ப்பம், அந்த தருணத்தில் இறைவனுடைய திருநாமம் நம்முடைய மனசுல வரும். இதை வரமாக கோரி பெறுகிறார் திருஞான திருநாவுக்கரசர். கடல் நாகை காரோன நின் நாமம் நவிற்றி நமச்சிவாய் என்னும் ஐந்தெழுத்தும் சாமன்று உரைக்க தருதி கண்டாய் எங்கள் சங்கரனை. நான் சாகின்ற வேளையிலே உன்னுடைய திருநாமம் என்னுடைய நாக்கிலே நடமாட வேண்டும். அப்படி நாக்கிலே நடமாடினால்தான் இந்த பாவ பிறவியில் நான் விழாமல், துன்பத்தில் அகப்படாமல் என்றும் சாஸ்வதமான பேரின்பத்தை என்னாலே அனுபவிக்க முடியும். ஆகவே நான் இறந்து போகின்ற தருணத்தில் உன்னுடைய திருநாமம் என்னிடம் விளங்குமாறு அருகுரிவாய். கடல் நாகை காரோன நின் நாமம் நவிற்றி நமச்சிவாய் என்னும் ஐந்தெழுத்தும் சாமன்று உரைக்க தருதி கண்டாய் எங்கள் சங்கரனை என்று சிவபெருமானிடம் வேண்டுகிறார். நெஞ்சம் என்பது என்றொரு நீள்கயம் தன்னிலே, இந்த மனசிற்க அது ஒரு பெரிய தடாகம் போன்றது. நீள்கயம், நீண்ட கயம்னா குளம். வஞ்சம் என்பதோர் வான் சூடிப்பட்டு நான், வஞ்சகம் நேர்மையின்மை எல்லாம் சுழல் போல என்னை சுழற்றி கொண்டிருக்கிறது. அந்த நேர்மையின்மையிலும் ஒழுக்கமின்மையிலையும் நான் குணமில்லாத நேரத்தில் நான் இறந்து போய்விடக் கூடாது பெருமானே. துஞ்சும் பொழுது, துஞ்சும் போதுனா தூங்கும் போதுன்னு வச்சுக்கலாம், மரணம் வருகின்ற வேளையிலும் ரெண்டு பொருள் சொல்லலாம். துஞ்சும் போது அது ரெண்டுக்குமே பொருள் பொருந்தும். தூங்கும் பொழுதுனாலும் வச்சுக்கோங்க, மரண காலத்திலும் வச்சுங்க. துஞ்சும் போது நின் நாமத்து எழுத்தஞ்சும் தோன்ற அருளும் ஐயாரரே. திருவையாற்று பதிகம் இது. 5வது திருமுறை 27வது பதிகம் 3வது பாடல். நெஞ்சம் என்பதோர் நீள்கயம் தன்னிலே வஞ்சம் என்னும் வான்சொடிப்பட்டு நான் துஞ்சும் பொழுது நின் நாமத்தெழுத்தஞ்சும் அஞ்சும் தோன்ற அருளும் ஐயாரரே. அப்போது ஒரு பெரிய பிரார்த்தனையாக இருக்கிறது. நான் அந்திம காலத்தில் உடைய திருநாமம் என்னுடைய நாக்கிலே நடமாட வேண்டும். நான் அதை ஓதிக்கொண்டே என்னுடைய உடலை கழட்டி விட்டு நான் கிளம்ப வேண்டும். அப்போ அதுக்கு நான் வாழ்க்கையை திட்டமிட வேண்டும். திட்டமிட்டால்தான் அது கடைசி காலத்தில் அந்த நாக்கில் அந்த நாமம் இருக்கும்.
நம்ம நல்லா இருக்கணுமா? இந்த பிரிவில் இல்லாம எத்தனை பிரிவு எடுத்தாலும் நல்லா இருக்கணுமா? நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இருக்காத. நான் கெட்டு போகணும்னு யாராவது நினைப்பீங்களா? நினைப்போமா நம்ம? ஆகவே நெஞ்சம் என்ற நீள்கயம் தன்னிலே வஞ்சம் என்ற வான்சுழிப்பட்டு தடுமாறாமல் இருப்பதற்கு நான் தூங்கும் பொழுதாக மரண காலத்தில் உன்னுடைய எழுத்தைந்தும் என்னுடைய நாவிலே வந்து நடமாட வேண்டும். நான் உன்னுடைய திருவைந்தெழுத்தையே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அதற்கான அருளை நீ தர வேண்டும். ஆகவே உரு ஏற திரு ஏறும். எந்த அளவுக்கு இந்த திருநாமத்தை நீங்கள் ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அருட்செல்வம், திரு என்பது அருட்செல்வம், பொருட்செல்வம் எல்லாம் வந்து சேரும். ஆகவே வரவேண்டியதெல்லாம் வந்துருச்சு. எல்லா விதமான தீமைகளும் நம்மை விட்டு விலகுகின்றன. வரவேண்டியதெல்லாம் வந்துருச்சு. இன்னும் என்ன வேணும் நமக்கு? இந்த உடலும் மனமும் மிக தூய்மையடைந்து இறைவனை பார்க்கணும். இந்த பிறவிலேயே நம்ம வந்து இறைவனை ஜீவன் முக்தர்களாக வாழ வேண்டும். ரொம்ப முக்கியம். நீங்க கடவுளை பார்த்ததுக்கு பிறகு இந்த உலக வாழ்க்கையில இருங்க. அப்படி இருக்கிறவங்க தானே ஜீவன் முக்தர் நம்ம சொல்றோம். இல்ல இந்த பிறவியே வேணும்னு சொன்னாலும் பகவான் கொடுக்க தயாரா இருக்கான். அடுத்த பிறவில வந்து சாமி கும்பிட்டு சந்தோஷமா இருக்க. உனக்கு எது பக்தன் என்ன விரும்புறானோ அதைத்தான் பகவான் கொடுக்க ஆசைப்படுறான். அவனுடைய விருப்பம் இல்ல, உங்களுடைய விருப்பம். எனக்கு இந்த உடம்பை விட்டுட்டு போன இந்த உடம்புல இருக்கணும், ஆனா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும். சரி, இப்போ கரூர்ல போய் பிறந்த ஆணையில பேர் பாத்திரே கடை அப்படின்னு அங்க சென்னை தெருல அந்த வீட்டுல நீ பிறந்துருவீங்க. உண்மை. நான் வந்து ஒன்று கற்பனையே மட்டும் கிடையாது. செயல்படாத செயலுக்கு வராத எந்த விஷயத்தையும் நம்ம சொல்றதும் கிடையாது நம்ம வாயில. எளிய வாது செய்வார் எங்கள் ஈசனை ஒளியை உண்ணி உருகும் மனத்தராய். அந்த சிவபெருமானுடைய திருவடிவை எண்ணிக்கொண்டு நெஞ்சம் உருகி நிற்கின்றவர்களை அப்படி உருகி நின்று தெளிய ஓதி சிவாய நம என்னும் குளிகையிட்டு பொன்னாக்குவன் இக்கூட்டினையே. குளிகை, சிவாய நம என்பது ஒரு குளிகை. குளிகை என்பது என்ன தெரியுமா? செம்ப பொன்னாக்குற ஒரு ரசாயன பொருளுக்கு குளிகை என்று பெயர். அந்த குளிகை சிவாயனம் என்பது இங்கே குளிகை. இந்த குளிகையை என்னுடைய நாவிலே, மனதிலே, என்னுடைய வாக்கிலே நான் சொல்லிக் கொண்டிருந்தால் இந்த உடம்பில் உள்ள எல்லா விதமான நோய்களும் அகன்று உடல் தூய்மை பெறும். மனதிலே இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் அகன்று மனம் தூய்மையுறும். உயிரிலே மறைந்திருக்கின்ற அறியாமை முற்றிலும் அகன்று இந்த உயிரே ஒளி பெற்று நிற்கும் ஜீவன் முக்தராக நீ ஆகலாம். வாழ்க்கையினுடைய இறுதி லட்சியம் இந்த மண்ணுலகத்திலே சிவபெருமானை தரிசிப்பது. அதுவும் கிடைக்கும். எளிய வாது செய்வார் எங்கள் ஈசனை. வாத பிரதிவாதத்துல எல்லாம் கடவுள் கிடைக்க மாட்டான். ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம். உங்களுடைய வார்த்தைகளால அவனை போட்டு விவாதம் பண்ணி அவனை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாதீங்க. ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டா. சுடர் விட்டுள்ளன் எங்கள் சோதி. கண்ணுக்கு நேரா ஜெகஜோதியா தோன்றுகின்றானே இறைவனை கண்ணாலே பாருங்கள். எளிய வாது செய்வார் எங்கள் ஈசனை ஒளியை உண்ணி உருகும் மனத்தராய். அப்படிப்பட்ட பெருமானை நெஞ்சம் நெகிழ்ச்சியோடு உருகி இறைவனுடைய திருநாமத்தை தெளிய ஓதி சிவாய நம என்னும் குளிகையிட்டு பொன்னாக்குவன் இக்கூட்டையே. உடலும் மனமும் எல்லாம் பொன்மயமாக மாறும். அப்படிப்பட்ட அருள் தேகம் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் அதை சொல்லிக்கொண்டே இருந்தால் சிவபெருமான் நேரா வருவான். சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மான். சிவந்த தேகத்தை உடைய சிவபெருமான். அவனுக்கு பேர் என்னன்னா சிவபெருமான், சிவன். நம சிவாய, சிவாய நம. சிவாய நமங்கிறது நம்முடைய மந்திரம். அதான் சொல்லணும். சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மான். அவன் என்னை ஆட்கொண்டு அழித்திடுமாகில் அவன் தனையான். பவன் எனும் நாமம் பிடித்து பண்ணால் அழைத்தால் இவன் என்னை பண்ணால் அழைப்பொழியான் என்று எதிர்ப்படுமே. சிவபெருமான திரும்ப திரும்ப சிவாய நம சிவாய நமன்னு கூப்பிட்டுட்டா இந்த சத்தம் அவங்காதல விடும். எறும்பினுடைய காலடி ஓசை கூட சிவபெருமானுக்கு தெரியும். நீங்க என்ன செய்றீங்களோ அவ்வளவுதான் அங்க பதிவாகும். கம்ப்யூட்டர் அங்க ஒண்ணு வச்சிருக்காரு அவர் சிவபெருமான். எல்லாம் பதிவாகும். சிந்தனை செயல் சிந்தனைக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி சிந்திப்பான் அப்படிங்கறதெல்லாம் தெரியும். பலதரை நாம் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு தெரியாம யாருக்கும் தெரியாம ஜப ரகசியமா செஞ்சுட்டு இருந்தா கூட இவன் என்னை பண்ணால் அழைப்பொழியான். பல நாளா என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்கானே, இவனிடம் நாம் தரிசனம் தராவிட்டால் இவன் விடமாட்டான் போல இருக்க. ரொம்ப பிடிவாதக்காரனா இருக்கானே இவன். நம்முடைய பக்தன் ரொம்ப பிடிவாதக்காரனா இருக்கான். ரொம்ப பிரியமா இருக்கான் அவன் மேல. பேரை சொல்லிக்கிட்டே இருக்கானே, இவனை என்னை பண்ணால் அழைப்பொழியான் என்று எதிர்ப்படுமே. சிவபெருமான் எதிர வந்து நிற்பான். இதை விட வேற என்ன வேணும்? நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன் தேனாய் என் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உளம்புகுந்து அடியேற்க அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே.
சிவாயனம் என்று சொல்லிக் கொண்டே இருந்தேன். சிவபெருமான் தானே வந்து எனக்கு தரிசனம் அருளினான். என்னுடைய துன்பங்கள் அனைத்தும் என்னை விட்டு கடந்தொழிந்தன. நான் துன்பத்தில் இருந்து விடுதலை பெற்று நித்திய முக்த ஆத்மாவாக ஜீவன் முக்தராக மாறிவிட்டேன் என்று மணிவாசக பெருமான் நமக்கு சான்றே ஒரு பாட்டில் கொடுக்கிறாங்க. ஆகவே சிவாயனம என்று சொன்னால் நமக்கு வருகின்ற துன்பங்கள் அகலும், நமக்கு உலகாயத்திலும் ஆன்மீக வாழ்க்கையிலும் வர வேண்டியதெல்லாம் வந்து சேரும், உடல் பொன்மயமாக மாறும், உடலில் உள்ள அழுக்குகள் போகும், மனதில் உள்ள அழுக்குகள் போகும், உயிரிலே மறைந்திருக்கின்ற அறியாமை நம்மை விட்டு விலகும். சிவபெருமான் நேரே தரிசனம் செய்து நம்மை வாழ்விப்பார், நம்மகிட்ட நேரையாவது குடிகொள்ளுவார். அவன் சிவன் பெருமான் திருவைந்தெழுத்தாகிய மாளிகைக்குள் வசிக்கிறான். அது அவனுடைய மாளிகை, அவனுடைய இருப்பிடம் திருவைந்தெழுத்து. அதுலதான் அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த திருவைந்தெழுத்தை நாம் சொல்ல சொல்ல நம்முடைய உயிரையே அவன் இடமாக கொண்டு இங்கேயே தங்கி விடுவான். ஆகவே நான் ஜீவன் முக்தன் ஆகிவிட்டேன். என்ன செய்யறது? சரி, சாதனத்தில் ஆரம்ப திசையில் இருக்கவங்கள சொல்றாங்க, சிவாயனம் சொல்றாங்க, கஷ்டம் போகுது, நல்லதெல்லாம் வருது, சிவபெருமானை தரிசனம் தர்றான். தரிசனம் பிறகு என்ன சொல்றது, என்ன பண்றது அப்படின்னா, அவர்களும் கூட திருவைந்தெழுத்தியே சொல்லும். ஜீவன் முக்தர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, அவர்களும் கூட திருவைந்தெழுத்தியே சொல்ல வேண்டும். ஏனென்றால், ஏன் அப்படின்னா, மண்ணுலகத்திலே வாழும் பொழுது மண்ணுலகத்தினுடைய பாசம் எப்பொழுதாவது வந்து தாக்கும். அது சிவஞான போதத்தில் ஒரு அற்புதமா ஒரு உதாரணம் சொல்றாங்க. வேப்பம்பழத்தை சாப்பிட்ட புழு நல்ல கனிந்த ருசியுள்ள பழங்களை, திராட்சை பழமோ கொய்யா பழமோ வேற எந்த பழம் கொடுத்தாலும் சாப்பிடுமா. ஆனா அந்த வேப்பம்பழம் நல்லா இருந்தது அப்படின்னு நினைக்குமா. வேம்பை தின்ற புழு நோக்கிட்டை நோக்கும் ஆதலின், அதாவது எதை சாப்பிட்டுச்சோ அதையே வேணும்னு நினைக்குமா. வேப்பம்பழத்தில் உள்ள கசப்பு அதுக்கு பிடிக்குமா. அதுபோல உலகாயத்தில் வாழ்ந்த மனிதன் ஜீவன்முக்தனாக மாறிட்டான். அப்படி வாடும் பொழுதே ஏதாவது விஸ்வாமித்திரருக்கு வந்தது மாதிரி காட்சிகள் தோணி போய் சபலம் வந்துடக்கூடாது. பாத்தீங்களா, மறுபடியும் மீண்டும் இந்த பிறவிச்சோடையில மாட்டக்கூடாது, துன்பத்திலே மாட்டக்கூடாது, கவலையிலும் ஆழக்கூடாது, அச்சம் வரக்கூடாது, மரண பயம் வரக்கூடாது, மரண நேரத்திலும் அவனுடைய திருநாமத்தையே நாம் சொல்ல வேண்டும் அல்லவா. ஆகவே அந்த ஜீவன் முக்தர்களும் திருவைந்தெழுத்தை சொல்லுகிறார்கள். ஆக இன்னைக்குதான் கடவுள் வழிபாட்டுக்கு வந்திருக்கிறவனும் திருவைந்தெழுத்தை சொல்ல வேண்டும். சாதனத்தில் சென்று கொண்டிருப்பவனும் திருவைந்தெழுத்தை சொல்ல வேண்டும். சிவபெருமானுடைய தரிசனம் பெற்றவனும் திருவைந்தெழுத்தையே சொல்ல வேண்டும். இது ஒன்றுதான் சர்வரோக நிவாரணி. எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் எல்லா விதமான நன்மைகளையும் வழங்கக்கூடியது இது ஒன்றுதான். ஆகவே திருவைந்தெழுத்தை மறவாது நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த திருவைந்தெழுத்தை சொல்லுவதற்கு சில விதிமுறைகள் இருக்கின்றன. திருவெழுந்தெழுத்தை பெற்று அதை நாம் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, நான் திருவெழுந்தெழுத்தை சொல்லிக் கொள்கிறேன் என்று அதை வெளிப்படுத்தி பிரச்சாரம் செய்யக்கூடாது. அது ரொம்ப அவசியம். அதனுடைய பலன் குறைஞ்சுவிடும். திருவைந்தெழுத்தை சொல்லுவது என்பது நம்முடைய ஆன்ம முன்னேற்றத்திற்காக, அது பிரச்சாரம் செய்வதற்குரிய விஷயம் இல்லை. நான் காலையில இருந்துச்சு நீ ஜெபம் பண்ணிட்டு தான் வெளியில் வரேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்மை வெளிப்படுத்தி அந்த விஷயத்தில் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எந்த அளவுக்கு வெளிப்படுத்துறீங்களோ அவ்வளவுக்கு அதனுடைய பலன் குறைஞ்சு போயிடும். பப்பர வீட்டிலிருந்து உணரும் நின்னடியார். அடியார்கள் அப்படி இருப்பாங்களாம், பரபரப்பு இல்லாம இருப்பாங்க, பரபரப்பு இல்லாம இருப்பாங்க, படாடவம் இல்லாமல் இருப்பார்கள். இதை வியாபாரம் ஆக்கிடக்கூடாது. நான் உங்கள்கிட்ட நான் வந்து இன்னைக்கு 1 லட்சம் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு நான் சொன்னா ஏதோ ஒரு செல்வாக்கு வளர்த்துக்க பார்க்கிறேன்னு தான் அர்த்தம். அதனுடைய தன்முனைப்பு, அது ஆணவத்தினுடைய வெளிப்பாடு. நான் ஒரு வந்து ஒரு 10,000 சொல்றதுக்கு முன்னாடி வெளியில வரதில்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா அது என்னுடைய தன்முனைப்பினுடைய வெளிப்பாடு தான் அது வருகிறது. என்னுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்காக, என்னுடைய சுயமான நான் நன்மை அடைவதற்காக, என்னுடைய துன்பம் போவதற்காக, எனக்கு நலம் வருவதற்காக நான் சொல்லிக் கொள்கிறேன். அதை உங்கள்கிட்ட பிரச்சாரப்படுத்தணும்னு அவசியம் என்ன இருக்கு? உங்கள்கிட்ட பிரச்சாரப்படுத்தினால் நான் நல்லவன்னு நீங்க நினைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த எண்ணமே தவறு. ஆகவே இதை சொல்லும் பொழுது அதை பிரச்சாரப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எந்த அளவுக்கு ரகசியமாக சொல்லப்படுகிறதோ அந்த அளவுக்கு அது மிகுதியான பலனை தரும். நான் ஒண்ணுமே சொல்லல. இந்த பாருங்க, மாணிக்கவாசகர் சொல்றாரு, சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டும் திருவார்த்தை விரிப்பார் கேட்டு வேட்பார் மெச்சுவார் வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார். இறைவனுடைய கதைகளை பற்றி பேசுறோம், சாத்திரங்களை பற்றி பேசுறோம், மற்ற வழிகள்லாம் பேசுறோம். எல்லாரும் கூட்டமா இருந்து இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் நினைத்து சிரித்து சந்தோஷப்பட்டு அவனையே பற்றி நினைத்து சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார்
திரண்டு திரண்டும் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார். எல்லாரும் திரண்டு திரண்டு கூட்டம் கூட்டமா வந்து அவனுடைய பெருமைகளையும் உயர்வுகளையும் சிறப்புகளையும் அவனுடைய அளவில்லாத மகிமைகளையும் அவனது பேராற்றல்களையும் அவனது பேரறிவையும் பற்றி எல்லாரும் திரண்டு திரண்டு உட்கார்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப ஆனால் திருவைந்தெழுத்தை நாம் ஜபம் செய்ய வேண்டும் என்னும் பொழுது அவ்வளவும் ஒட்டுமொத்தமா இங்கிருந்து பிரிஞ்சு பல்வேறு இடங்களில் சென்று விட வேண்டும். வெவ்வேறு இருந்தும் திருநாமம் தரிப்பார். தனித்தனியாக அமர்ந்து கொண்டு திருநாமத்தை ஜபம் செய்ய வேண்டும். கோரசா சொல்றதற்கு நாம சங்கீர்த்தனம் என்று சொல்வார்கள். நம்ம வகுப்பு முடிஞ்ச கூட நாம சங்கீர்த்தனம் மாதிரி பண்றோம் இல்லையா, ஓம் நம சிவாய சிவாயன்னு சொல்றேன். அது கூட்டமாக நாம் சொல்லலாம். ஆனால் உங்களுக்கென்று சொல்லப்பட்ட நாமத்தை நீங்கள் தனியாக உட்கார்ந்து ஜபம் செய்யணும். பாத்தீங்கன்னா சில பேர் வந்து துண்டை போதிட்டு கூட உட்கார்ந்துருப்பாங்க. ஜபமால கையில இருக்கும், துண்டு போதிட்டு உள்ள உட்கார்ந்துருப்பாங்க வெளியே தெரியாம. அந்த அளவுக்கு உலகமே வியாபாரமா இருக்குது. தன்னை பற்றி வெளிப்படுத்திக் கொள்வதற்கு முந்துகிறது, மனம் முந்துகிறது. ஏதாவது நம்ம மனசை நம்ம முந்துகிறது. அது ஒரு மாயை. அந்த மாயைக்கு நாம் வசப்படக்கூடாது. அந்த மாயிலிருந்து வெளிவர வேண்டும். ஏனென்றால் தன்முனைப்பை அகற்றுவதற்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம். நம்மளை முதன்மைப்படுத்திக் கொள்வதற்காக இல்லை. சிவபெருமானைத்தான் முன்னிலைப்படுத்த வேண்டும். எல்லா விஷயத்திலையும் அவனைத்தான் முன்னிலைப்படுத்த வேண்டும். ஆகவே அவனுடைய பெயரை இன்றைக்கு 10,000 சொல்றதுக்கு பாக்கியம் கிடைச்சதுன்னா அது நம்ம செஞ்ச புண்ணியம். மற்றவர்கள பெருமிதடிவதற்கு உள்ள விஷயம் இல்லை. ஆகவே எந்த அளவுக்கு அதை நாம் நமக்காக சொல்லிக் கொள்கிறோமோ, அதை வியாபாரமாகாமல் இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு அதை பிரச்சாரப்படுத்தாமல் இருக்கிறோமோ அது அளவுக்கு அது நல்லது. அப்புறம் அதை உட்கார்ந்து ஜபம் செய்யும் பொழுது, அதாவது நீங்க போகும்பொழுது போகும்பொழுதெல்லாம் நீங்க எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அதுக்குன்னு டைம் ஒரு நாள் கொடுங்க. நம்ம 24 மணி நேரத்தில் சாமிக்குன்னு 10 நிமிஷம் கொடுங்க, ஒரு 20 நிமிஷம் கொடுங்க. அப்படி உட்கார்ந்தீங்கன்னா உங்க வீட்டிலேயே ஒரு நல்ல இடமாக தூய்மையான இடமா உட்கார்ந்துட்டு தலை, இந்த முதுகு தண்டு, இடுப்பு இது ஒன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி நல்ல நிமிர்ந்து இப்படி உட்காந்து நல்ல நிதானமா, அந்த எழுத்தினுடைய முனைகள் எல்லாம் முறியக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு எழுத்துலையும் மந்திர ஆற்றல் பொதிந்து இருக்கிறது. சிவாய நம ஒரு எழுத்தையும் இப்ப நம்ம சாதாரணமா கூட்டமா உட்காந்து சொல்லும் பொழுது எப்படியாவது சொல்லிங்க ஓம் நம சிவாய சிவா நம்ம அதான் சொல்றோம். அது வந்து கூட்டமா இருக்கும் பொழுதும் நம்ம சொல்லணும்னா சங்கீர்த்தனம், நாம சங்கீர்த்தனம்னு சொல்றாங்க இல்லையா, அதை பாட்டா பாடுறது. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் பாடலாம். தனியா உட்கார்ந்து சொல்லும் பொழுது நான் சொன்ன திருவைந்தெழுத்து தான் சொல்லணும். சிகாரத்தை முதலாக வைத்த எழுத்து. குருநாதர்டே திருப்பி அந்த மந்திரத்தை சொல்லக்கூடாதுன்னு சாஸ்திரம் விதிக்கிறது. போய் அடுத்தவங்கள்ட்ட சொல்றது, இவங்கள்ட்ட சொல்றது, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுறது சாஸ்திரம். முறையா கேட்டுக்கணும். அது கேட்டதும் பிறகு நம்ம அதை நம்முடைய சொத்தாக மாற்றுவதற்கு ஒரு இடத்துல அமர்ந்து நல்ல மனசை நிம்மதிப்படுத்தி வெளி உலக சிந்தனைகளிலிருந்து கலக்காம, இந்த முதல்ல திக்பந்தனம் சொன்ன 4 திசைகளில் இருந்தும் இந்த 10 நிமிஷம் நான் உட்காந்துருக்கேன், எந்த இடரும் எனக்கு வரக்கூடாது, நான் இதை சொல்லி முழுசா முடிக்கணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கிட்டு 10 நிமிஷம் அதை நீங்க சொல்லுங்க. அதனால அளப்பரிய நன்மைகள் உங்களுக்கு வாய்க்கும். கண்ணை மூடிக்கிட்டு சொன்னாலும் சரி, எதுக்கு சுவாமி படத்தையோ அல்லது விக்கிரகத்தையோ வச்சுட்டு சொன்னாலும் சரி. சில இடங்களில் நீங்க ஊருக்கு போவீங்க, கஷேத்திரங்களுக்கெல்லாம் போவீங்க, அங்க கஷேத்திரங்கள்ல மகிமைகள் நிரம்பி இருக்கின்றன, அருளாளர்கள் அங்க வந்து இருக்கிறார்கள். அதனால அதுக்கு வலிமை ஜாஸ்தியா இருக்கும். ஒரு தடவை சொன்னா அதுக்கு ஒரு 100 பவர் கிடைக்கும். அதனால கஷேத்திரங்கள், நல்ல கஷேத்திரங்கள் பக்கத்துல அருமையான பாண்டி கொடுமுடி, இங்க பசுபதீஸ்வரர் கோயில், வெஞ்சலீஸ்வரர் கோயில், கோயிலுக்கு வந்தீங்கன்னா நல்ல இடங்கள்ல உட்காந்து ஒரு தனிமையா உட்காந்து சொல்ல முடிஞ்சுன்னா அதனுடைய பவர் ஜாஸ்தியா வரும் நமக்கு. நதிக்கரைகள், நம்முடைய இஷ்ட தெய்வம் கோயில் கொண்டிருக்கிற இடம், அல்லது புனிதம் வாய்ந்த பெரியவர்கள் இருக்கின்ற இடம், உயிரோட கூட புனிதமான பெரியவர்கள் இருப்பாங்க, இல்ல பெரியவர்கள் இருந்த இடம், இதுல எல்லாம் ஜெபம் பண்ணோம்னா நமக்கு நிறைய அந்த மந்திரம், ஒரு மந்திரம் சொல்றது நிறைய சக்தி கிடைக்கும் அதுல இருந்து. இன்னொன்னு பிரதிகூலமான சூழ்நிலைகள், கடவுளை நிந்திக்கிறவங்க, கடவுளை மறுதளிக்கின்றவர்கள், ஏளனம் செய்கின்றவர்கள், இவர்களுக்கு மத்தியில் அதை சொல்ல வேண்டாம். அந்த இடத்துல இருந்து நீங்கி விடுவது நல்லது. அப்புறம் இப்ப நம்ம சாப்பிட்றோம், இன்னைக்கு 1 மணிக்கு சாப்பிட வேண்டியது சாப்பிடல, ஒருத்தரும் கொஞ்சம் பசிக்கும், அந்த நேரம் தானே பசிக்குதா, சரி ஒரு டீ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அது மாதிரி ஏதாவது டயத்தில் செஞ்சோம்னா அந்த டயத்தில் ஞாபகம் வந்துடும், டீ குடிக்கிற நேரம் குடிக்க முடியல, ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு இங்கே எங்கேயும் போயிட்டு வருவாங்க, வெதலை பார்க்க போடுறாங்க, அது மாதிரி நினைச்சுக்குவாங்க. அது மாதிரி குறிப்பிட்ட நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, இந்த திருவேந்தரத்தை சொல்றதுக்கு அந்த மனம் அதுல போயும். தினம் காலையில 6 மணிக்கு நீங்க சொல்ல ஆரம்பிச்சா, ஆஹா இன்னைக்கு சொல்லணுமே அப்படின்னு மனசு அதுலயே போயிருக்கும். அப்படி குறிப்பிட்ட நேரத்தை ஆரம்ப கால சாதகர்களுக்கு இந்த விஷயம்லாம் நம்ம வந்து கடைபிடிச்சோம்னா அதெல்லாம் பலன் நிறைய ஏற்படும். குறிப்பிட்ட நேரத்தை அதற்காக ஒதுக்கி கொள்ளுங்கள். சந்தி வேலைகள் ரொம்ப சிறப்பானது. இரவும் காலையும் சந்திக்கின்ற வேலை,
பகலும் இரவும் சந்திக்கின்ற வேலைகள், மத்தியானம் 12 மணி, இரவு 12 மணி, எது உங்களுக்கு வசதியா இருக்கோ அதுல இந்த சாதனத்தை தீவிரமாக செய்வதற்கு அது சௌரியமா இருக்கும். அப்புறம் புனித மந்திரங்களை உச்சரிக்கும் பொழுது அந்த எழுத்துக்கு நம்ம முதலே சொல்லியிருக்க மாதிரி எழுத்துக்கு அளவற்ற ஆற்றல் இருக்கு. ஆற்றல் அங்க குவிக்கப்பட்ட மையமாக அது இருக்கு. அதனால அந்த எழுத்துக்களை முறையாக உச்சரிக்க வேண்டும். அவசரமா போகணுங்கிறதுக்காக தடதடன்னு சொல்ல வேண்டியதில்லை. பிரியத்தோட ஒரு நாமம் சொன்னாலும் போதும். லட்சம் பண்ண 10,000 பண்ண அப்படின்ட்டு அவசர அவசரமா ஏதாவது சொல்லக்கூடாது. சிவாய நம சினம அப்படின்னு சில பேர். சியும் நாமவும் மந்திரம் ஆயிடுமா? சிவாய நம சிவாய நம தான் சொல்லணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரித்தம், ஒரு என்னது ரித்தம், ஒவ்வொருத்தருக்கும் அந்த வேகம் அவரவர்களுக்கு தனித்தனியா இருக்கும். பார்த்தா ஒருத்தர் வேகமா நடப்பாங்க, ஒருத்தங்க மெதுவா நடப்பாங்க, பேசும்பொழுதே ஒருத்தங்க ஸ்பீடா பேசுவாங்க, ஒருத்தங்க நிதானமா பேசுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனி நடை இருக்கு. உங்களுக்குன்னு சொல்றதுக்கு உரிய மாதிரி நீங்க தான் தேர்ந்தெடுத்துக்கணும் உச்சரிப்பு முறை. அதனால எழுத்த முறிக்காதீங்க. ஓமும் தெரியாது நம்மவும் தெரியாம சொல்றாங்கல்ல, மந்திரம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த சிவாய நம அப்படின்னா சிவாய நம. ஒரு சிலபலுக்கும் எவ்வளவு ஈக்குவல் நேரம் கொடுக்கணும். சிவா அதாவது கோரஸா சொல்லும் பொழுது ஒரு மாதிரி சொல்லலாம், தனியா ஜெபம் பண்ணும் பொழுது முறையா சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது நம்முடைய மனம், மொழி, மெய் மூணையும் அதுல கவனமா அந்த விஷயத்திலேயே இருக்கணும். வாய் விட்டு சொல்லும் பொழுது சில நன்மைகள் காது கேட்கும். சில சமயங்கள்ல மனசிலேயே சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஒரு சலிப்பு வந்ததுன்னா வாய் விட்டு சொல்லலாம். அப்படி சொல்லும் பொழுது காதுல அந்த சவுண்டு கேட்கும் பொழுது கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கிடைக்கும். மனசே சொல்லும்படி இருக்கும் பொழுது நம்ம அதை பார்வையாவல வரும்பொழுது அது உயர்ந்த நிலை, அது பயிற்சி நிறைய வேணும். தீவிர சாதகர்களா இருந்தா சில மாதங்கள்ல கிடைக்கும், வருஷக்கணக்கில் கிடைக்கலாம், எப்படி கிடைச்சாலும் கிடைக்கட்டும். ஆனா முறையா தான் பயிலணும். தடக்குன்னு எதுவும் தாண்டி 4 படி தாண்டறேன்னு வழுக்கி விடுறத விட ஒரு படி தாண்டி ஒரு படி தாண்டி ஒரு படி தாண்டி போகலாம். அப்புறம் எண்ணிக்கை ஜவமாலையை நம்முடைய சாத்திரம் வற்புறுத்துகிறது. அக்கு மாலை கொண்டு அங்கையில் எண்ணுவார் என்று திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்காரு. அக்கு மாலை நம்ம ருத்ராட்ச மாலையை கையில் வச்சுக்கிட்டு எண்ணணும். 54 அல்லது 108. 108னா நீளமா இருக்கணும். இன்னொரு விதி இருக்கு, இந்த கொப்புளை தாண்டக்கூடாது, கீழே வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் கை நேரம் தூக்கி வச்சுட்டு இருக்க முடியாது. அதனால கீழே ஏதாவது ஒரு துணி வச்சுட்டு அது மேல படாப்புல வச்சுட்டு செய்யலாம். அப்புறம் இந்த விரலை பயன்படுத்தக்கூடாது. இந்த விரலை பயன்படுத்தக்கூடாது, ஆள்காட்டி விரல. இந்த விரல்ல மாலை இருக்கணும். மாலையை ஒன்னொன்னா நவுத்திட்டு வரணும். அந்த மேருமணி வந்த உடனே மாலையை திருப்பிக்கணும். இங்க யார்ட்டாவது இருக்காத காட்டுறேன். திருப்பிக்கணும். திருப்பிக்கிட்டு செய்யணும். அப்புறம் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க மாலையை வேற ஒரு கையில கொடுக்கூடாது, என்கிட்ட அவர் கொடுக்கலாம். அந்த இதுல ஒரு நாமம் ஜபம் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுங்க, எந்த நாமத்தை இதுல சொல்றோமோ அந்த நாமத்தை தவிர வேற நாமம் இதுல சொல்லக்கூடாது, சொல்லவே கூடாது. உங்க கையில பட்டுச்சுன்னா உங்க கையில மட்டும்தான் இருக்கணும், யாருக்காவது கொடுத்துடக்கூடாது. அப்புறம் இந்த மேருமணி வருது இல்லைங்களா, இப்படி நம்ம இப்படி வச்சு நவுத்திட்டே வரோம், இப்படியே நவுத்திட்டே வர்றோம், ஒன்னு சொல்லி நவுத்துறோம். அவசரம்லாம் பண்ண வேண்டியல, 2 பாணியெல்லாம் விட வேண்டியல. யாரும் நம்மளுக்கு கணக்கு கேட்க மாட்டாங்க. இது யாருக்கு? நமக்கு தானே. யாரும் ஒருத்தரும் அக்கௌண்ட் எல்லாம் வச்சுட்டு கேட்க போறது கிடையாது. உங்களுடைய உயர்வுக்கு நீங்க செய்ய போறீங்க, நல்லா செஞ்சீங்கன்னா நீங்க உயர்வீங்க. அவசரம் வேண்டாம், யாருக்கும் கணக்கு காட்ட வேண்டியல. சிவபெருமான் ஏன் இன்னைக்கு 108 சொல்ல, ஏன் 51 சொன்ன அப்படின்னு அடிக்க மாட்டாரு. அவர் நீ பிரியமா சொன்னே 51 போதும் போதும் அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொல்லிட்டே வாங்க. திருப்பி இப்படியே நவுத்திட்டே வரணும் வச்சுங்க. இப்ப இந்த மணி வந்துருது, இந்த இடத்துக்கு வந்துருது. இப்படி வந்தா இந்த இடம் வந்துரும்ல, இந்த இடம் வந்துரும்ல. வந்த உடனே இதை தாண்டி அந்த கைக்கு போக கூடாது, இப்படியே பெரட்டிக்கணும். பெரட்டிக்கிட்டு மறுபடியும் இங்க இந்த இப்படியே கீழே நவுத்த ஆரம்பிச்சோம். தெரியலன்னா மறுபடியும் கிட்ட வந்து கட்டுங்க. இதை நிறுத்திக்குவோம். சரி. அக்கு மாலை கொண்டு அங்கையில் எண்ணுவார். கடவுள் ஏன் மூட்டு படிச்சிருக்காராம்? ஒரு பெரியவர் சொல்றாரு, மூட்டு ஜவமோட தான் படிச்சிருக்கான், இல்லாட்டி நேரா இருக்குமா அது. இந்த பாருங்க, இந்த இந்த ஒவ்வொன்று கணுவிலையும் வச்சீங்கன்னா 4 வைக்கலாம். 1 2 3 4 வருதா? இதுல 16, இதுல 16 தெரியுமா? ஒரு தடவை 16 சொல்லிட்டு ஒரு விரலுக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 16. இந்த விரல் பூரா வந்துருச்சுன்னா 216 256. 4 தடவை சொன்னீங்கன்னா ஒரு 1000 சரியாப்படும். அக்கு மாலை கொண்டு அங்கையில் எண்ணுவார். நான் சொல்லல, பெரியவங்க சொல்றாங்க. அக்கு மாலை கொண்டு அங்கையில் எண்ணுவார். ருத்ராட்சம், சந்தனம், ஸ்படிகம், தாமரமணி, பவளம்
நமக்கு சிவாய நம சொல்றதுக்கு உசந்தது ருத்ராட்சம் தான். அக்குமாலை கொண்டு அங்கிகள் எண்ணுவார் தக்க வானாராய் தகுவிப்பது நக்கன் நாமம் நம சிவாயவே. நெக்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து. கண்டிஷன் என்னன்னா, பிரியமா சொல்லு. நம்மை வாழ வைக்கின்ற தெய்வம் நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்து குழந்தை போல அதனுடைய கரத்துல வச்சு ஆதரிக்கிற தெய்வம். அவனுடைய மடி மேலதான் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அவனுடைய திருவருள் இல்லாவிட்டால் ஒன்னும் நடக்காது. கண்ணை கூட எமச்சோம்னா மூட விட முடியாது, மூணுனா திறக்க விட முடியாது. அப்படி நம்ம காப்பாற்றி கொண்டிருக்கின்ற தெய்வத்தினுடைய பெயரை சொல்றோங்கிற உணர்வோடு நெக்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து அக்குமாலை கொண்டு அங்கையில் எண்ணுவார் தக்க வானாவராய் தகுவிப்பது நக்கன் நாமம் நம சிவாயவே. அப்புறம் உட்காந்து கான்டாக்ட் பூமி நம்முடைய கிராவிடேஷன் இழுக்கும். அதனால கீழே உட்காரும் பொழுது கம்பளி துணி போட்டுக்கலாம், இல்லைன்னா நல்ல மெதையா துணி போட்டுக்கலாம், தர்பையில் ஆசனம் செஞ்சு போட்டுக்கலாம். தர்பை எடுத்து இந்த அடி தண்டு இருக்கு இல்லையா, இந்த தர்பை பாய் வச்சிருக்காங்க இல்லையா, அது உருத்தும். எந்த விஷயமும் நம்ம ஜபம் பண்றதுக்கு சிரமமா இருக்கக்கூடாது. தர்பை போட்டு அது மேல நல்ல மெத்துன்னு துணியை போட்டு சொகுசா உட்காந்துக்கலாம். அதுல சிரமம் இல்லாம உருத்தாம நம்ம செய்யறது உயர்ந்த தவம், தவத்துக்கு மேலான தவம், இதற்கு மிஞ்சின தவமே கிடையாது. அதனால எந்த வெளி டிஸ்டர்பன்ஸ் நமக்கு சிரமங்கள்லாம் இல்லாம உட்காந்து செய்யலாம். தர்பை இருந்தா தர்பை மேல நல்ல தடிமனா இதான் நிறைய துணி கிடைக்குமே, போட்டுட்டு உட்காந்து செய்யலாம். நமக்கு தகுந்த ஸ்பீடுன்னு வேண்டியில்லை. ஒவ்வொருத்தருக்கும் அந்த அந்த ஸ்பீடு தானாவே சேரும். அதை பின்பற்றி போனா போதும். தேவையில்லாத ஸ்பீடு வேண்டாம், தேவையில்லாம எதுவும் வேண்டாம். அப்புறம் மந்திரம் சொல்லுக்கும் பொழுதே லயம்ங்கிறது மாதிரி ஒரு தூக்கம் வந்துடும். நம்ம நிதானமா மனசெல்லாம் உருவப்படுத்திட்டு உட்காரமா, தூக்கம் வந்துடும். தூக்கம் ஒரு பகை. அதனால நம்ம உட்கார்ந்துக்கும் பொழுதே மனசுல ஒரு சங்கல்பம் ஒன்று எடுத்துக்கணும். நான் தெய்வங்களில் மிக உயர்ந்த தெய்வம் சிவபெருமான், மந்திரங்களில் மிக உயர்ந்த மந்திரம் திருவைந்தெழுத்து. இந்த மந்திரத்தை, புனிதமான இந்த மந்திரத்தை நான் உச்சரிக்கிறேன். என்னுடைய சிந்தனை இதை விட்டு நகரக்கூடாது. ஆட்டோ சஜஷன் சொல்றாங்கல்ல ஆங்கிலத்தில், தனக்குத்தானே அறிவு சொல்லிக் கொள்ளுதல். அப்படி செஞ்சா மனசு நிற்கும். குழந்தைய எப்படி நம்ம அறிவு சொல்லி வெளியில ஓடுது, தண்ணியில போய் நிக்குது, இங்க வாப்பா உடம்புக்கு முடியா போயிடும் வந்துரு அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, மனசையும் அது மாதிரி கையாளணும். முரட்டுத்தனமே கூடாது, அதுட்டு சொல்லணும். இன்னைக்கு ஆசிரியர் இவ்வளவு நன்மைகள் சொல்லியிருக்காரு, காதுல வாங்கினில்ல, எதுக்கு ஓடுற, வா ஏன் பின்னாடியே வா, நான் சொல்றதை கேளு, சாஸ்திரம்லாம் சொன்னதெல்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா, அதுதானே நல்லது அப்படின்னு அதுக்கு திரும்ப திரும்ப சொல்லணும். அது ஓடி ஓடி போச்சுன்னா, ஓடி ஓடி போற குழந்தை நம்ம விட்டுறோமா? நடுவில் கார் வருது, லாரி வருது, ரோட்ல குழந்தை துடித்துன்னு ஓடுறான், விடுறோமா? நம்ம ஒரு தட்டு தட்டியாக கொண்டு வந்துடுறோம், அது வேண்டாம். அழைச்சிட்டு உட்கார வச்சு அடிபட்டு போயிடுவேன், காயம் வந்துடும், உடம்பு முடியாம போயிடும், கால் உடைஞ்சு போயிடும், நீ போகாத அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுபோல அந்த குழந்தையை, இந்த மனதாகிய குழந்தையை நாம் அதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கணும், சொல்லணும். அந்த விழிப்புணர்ச்சி நம்மிடம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் அந்த விழிப்புணர்ச்சி நம்மகிட்ட இருந்து ஜெபம் பண்றோம், உயர்ந்த விஷயத்துல ஈடுபட்டிருக்கோம், அதனால இதுலேருந்து நவராத சொல்லிட்டே இருக்கும் பொழுது வேற ஒரு தாட்டு உள்ள பூந்து அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஒரு 10 நிமிஷம், ஆஹா நம்ம ஜபத்துக்குள்ள உட்கார்ந்தோம் அப்படின்னு நம்ம திருப்பி இன்னைக்கு பல முறை இப்படி வெளியில போனாலும் அதை பத்தி பரவாயில்ல. ஒண்ணுமே இல்லாம இருக்கிறவனுக்கு ஜெபம் பண்றவன் இந்த மாதிரி இடையூடோட ஜெபம் பண்ற கூட பரவாயில்ல. அதுக்கு பிறகு மனசை விட்டுறக்கூடாது, திரும்ப திரும்ப இழுத்து இழுத்து வச்சு அதுல நம்ம பயிற்சி கொடுக்கணும். இதெல்லாம் அனுபவத்தில் ஏற்படுகின்ற தடைகள். அப்புறம் மந்திரத்தை சொல்லுறதுக்கு முன்னாடி அதனுடைய ஆழ்ந்த பொருளை நாம் சிந்திக்க வேண்டும். மந்திரத்தினுடைய பொருள் என்ன சொல்லுங்க, இவ்வளவு நாள் பேசிடுவோம். மந்திரத்தினுடைய பொருள் அவன் தான், அதுக்கு அர்த்தம் இல்ல. சொல்லிய பாட்டின் பொருள் சிவபெருமான். சொல்லிய பாட்டுனா பதவுரை, பொழிப்புரை, கண்ணடித்து உரைத்தல், இலக்கண குறிப்பு, அதெல்லாம் கிடையாது. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து. உங்களை எல்லாரும் சாமின்னு கும்பிடுவாங்க. அப்புறம் கும்பிடுறோம், சம்பந்தரை கும்பிடுறோம், நாளைக்கு கௌரி சங்கரையும் கும்பிடுவாங்க. ஏன்னா அவர் திருவைந்தெழுத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் என நிறைய சொல்லியிருக்காங்க பெரியவங்கலாம். ஆகவே
மந்திரத்தை மந்திர பொருளாகிய சிவபெருமானை நினைத்து கொண்டு நாம் அதை சொல்ல வேண்டும். இந்த மந்திரத்தை ஆழ்ந்து செய்தால் சிவபெருமானுடைய உருவம் தானாக மனதில் பதியும். பக்தி சிரத்தையோடு சொல்ல வேண்டும். மந்திரத்தினுடைய பொருளை ஆழ்ந்து சிந்தித்து பக்தி சிரத்தையோடு ஈடுபாட்டோடு மிக உயர்ந்த புனிதமான ஒரு வேள்வியில், இது வேள்வியிலாம் பெரிய வேள்வி, இந்த வேள்வி தான். எந்த மாதிரி வேள்வியை சொன்னாலும் அதுக்கு இதுக்கு நிகர் கிடையாது. 100 வேள்வி செஞ்சாலும் இதுக்கு நிகர் கிடையாது. ஜப வேள்வி என்று இதற்கு பெயர். யஜ்ஞங்களில் நான் ஜப யஜ்ஞமாக இருக்கிறேன்னு பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்றான். யஜ்ஞோஸ்மி ஜபயஜானாம், யஜ்ஞங்களிலே நான் ஜபமாக இருக்கிறேங்கிறான். அவரே கிருஷ்ண சிவபக்தர் தான், கிருஷ்ணனே அவரே தீட்சை வாங்கியிருக்கிறார். ஆகவே ஜபங்களில் பெரிய உயர்ந்த உன்னதமான திருவைந்தெழுத்தை ஜபம் செய்யறது தான் மிகப்பெரிய வேள்வி. உங்க வீட்டுல ஒரு வேள்வி செய்யணுமா, ஒரு 10,000 ஜபம் வேணுமான்னு நீங்களே தீர்மானிச்சுங்க. ஆகவே யஜ்ஞங்களில் மிக உயர்ந்தது இந்த ஜபம். அந்த பக்தி சிரத்தையோடு ஆர்வத்தோடு நெக்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கொண்டு அங்கையில் எண்ணுவார். இந்த மந்திரம் நம்மை காப்பாற்றும், நமக்கு எல்லா விதமான நலன்களையும் வழங்கும். உலகாயுத நலன்களையும் வழங்கும், ஆன்மீக நலன்களையும் வழங்கும். நாம் ஜீவன் முக்தனாக இந்த உலகத்திலே நடமாடும் தெய்வராக நாம் விளங்க முடியும். அதற்கு இந்த மந்திரமே அடிப்படை என்ற உணர்வோடு இருக்க வேண்டும். மந்திரத்தை மாற்றக்கூடாது. இப்ப சொல்லப்பட்ட மந்திரம் தான் உங்களுக்கு உபதேசமான மந்திரம், அதை மாற்றக்கூடாது. இதை விட அது பெருசுன்னு என்னை விட இன்னும் வாக்கு வல்லமையுடையவர்கள் சொல்லுவார்கள். நீங்க மாத்தினீங்கன்னா உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றம் தடைபடும். ஒரு கதை விட உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா, ஒரு ஆழ்குழாய் கிணறு ஒன்று தோண்ட வேண்டும் என்று ஒருவன் நினைத்தான். போய் வீட்டில் போய் தோண்டினான். 10 அடி தோண்டினான், தண்ணி வரல. அவன் ஏக்கர் பெரிய நிலம் வச்சிருந்தான். அடுத்த இடத்துல போய் 10 அடி தோண்டினான், அடுத்த இடத்துல 10 அடி தோண்டினா ஒரு 15 இடத்துல தோண்டிட்டான். ஆனால் அந்த நிலத்தை மிக குறைந்த விலைக்கு வாங்கி இன்னொருத்தன் வாங்கினான். அவன் போய் 150 அடி ஒரே இடத்துல தோண்டினான், தண்ணி வந்துருச்சு. இவன் 15 இடத்துல தோண்டினதை ஒரே இடத்துல தோண்டி இருந்தா தண்ணி வந்திருக்கும் இல்லையா? அதுபோல நம்ம மந்திரத்தை மாற்றக்கூடாது. ஒரே ஒரு செய்தி, ஒரே ஒரு குருநாதர், ஒரே ஒரு தெய்வம், ஒரே ஒரு மந்திரம். இதுதான் ஆன்மீக பாதையில வெற்றி அடைவதற்குரிய சூத்திரம், ரகசியம். ஆகவே இதெல்லாம் செய்து கொண்டே வந்தால் இஷ்ட தெய்வத்தை தவிர மற்ற தெய்வங்களை வணங்குங்க. அவரு தான் இவரா வந்திருக்காருன்னு நினைச்சுங்க. இஷ்ட தெய்வம் தான் நமக்கு எல்லாமே. உடல்ல சக்கரங்கள் என்று சொல்லுவார்கள். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்னி, சகசிரார தளம், 7 சக்கரங்கள் இருக்கின்றன. இல்ல முதல் 3ஐயும் விட்டுட்டு ஹிருதய கமலத்திலிருந்து எந்த இடத்துல வேணாலும் இறைவனை ஸ்தாபனம் செய்து அந்த சக்கரங்கள், உடல் சக்கரங்கள், இங்க ஹிருதய கமலம் அல்லாது லலாடத்தானம், சகரசரார தளம், எந்த இடத்துல வேணாலும் உங்களுக்கு இயல்பா பொருந்தணும். இது ரொம்ப வசத்தின்னு இங்க போகாதீங்க. வசத்தி மட்டம்லாம் கிடையாது. உங்களுக்கு எது முன்னேற்றம் தருமோ அந்த இடத்துக்கு நின்றுக்கணும். ஆகவே ஹிருதய கமலம், புருவ மத்திய, சகசிரார தளம் எந்த இடத்துல உங்களுக்கு ஈஸியா சுலபமா. இந்த இறை நெறி என்பது அது சுலபமா இருக்கணும், கசக்க கூடாது, நெறிப்படக்கூடாது. உலகத்துல தான் அவ்வளவு இருக்க, மன இறுக்கம் இருக்கு, எல்லாம் இருக்கு. 2 வயசு பையன் சொல்றான் டென்ஷனுங்கிறான், என்கிட்ட பேசாத டென்ஷனா இருக்குங்கிறான், என்ன டென்ஷன் படுத்தாதங்கிறான். அதனால எல்லாம் இருக்கு உலகத்துல. ஏன் ஆன்மீக வாழ்க்கையில போய் டென்ஷன்? பரபரப்பு இல்லாமல் பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார். பரபரப்பில்லாமல் உன்னுடைய அடியார்கள் உன்னை உணர்கிறார்கள். பரபரக்க வேண்டாம் பல்காலம் சொன்னேன், குரு நமசிவாய தேவர், குருஞான சம்பந்தர். பரபரக்க வேண்டாம் பல்காலம் சொன்னேன். ஆக ஆன்மீகத்தில் பரபரப்பு நமக்கு தேவையில்லை. ஆக ஆழ்ந்து அமைதியாக இருந்து இறைவனை உணர்ந்து திருவைந்தெழுத்தை அன்போடு ஆர்வத்தோடும் நெக்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து அக்குமாலை கொண்டு நாம் அதை எண்ணினால் இந்த ஜபத்தில் வெற்றி அடைவதை நீங்கள் உணர்வீர்கள். இதை ஆழ்ந்து சொல்ல சொல்ல மந்திரம் உங்களுக்கு சித்தியாகும். ஒரே ஒரு குறிப்பு மட்டும் தர்றேன், ரொம்ப அனுபவ குறிப்புகளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மந்திரம் உங்களுக்கு பயன்பட தொடங்குகின்ற வேளையில் மந்திரத்தை ஒளி வடிவமாக நீங்கள் காண்பீர்கள். நாம் தெய்வீக தன்மையை அடைவதை நாம் உணர்வோம்.
குண்டலினி சக்தி நம்மிடமிருந்து மிக வெளிப்புற்று எழும். அது ஒரு சக்கரத்திலிருந்து இன்னொரு சக்கரத்திற்கு தாவுவதை நாம் உணரலாம். இஷ்ட தெய்வம் நம்மோடு இருப்பதை பரிபூர்ணமாக நாம் உணர்வோம். இந்த மந்திர ஜபம் நம்மை முழுமையாக தூய்மைப்படுத்தும். மனதினுடைய எல்லா அல்லல்களையும் தீர்த்து வைத்து மனதை அலையவாயாமல் ஒருமுகப்படுத்தும். புலனடக்கம் எளிதாக அமையும். கர்ம வினைகளெல்லாம் தன்னுடைய வீரியத்தை இழக்கும். முழுமையாக சிவ தரிசனத்தையும் திருவருளையும் நம்மிடம் நமது ஹிருதயத்திலே கொண்டு வந்து குவித்து நம்மை அருள் மையமாக மாற்றும். எல்லாம் வல்ல சிவபெருமான் நாம் பேசிய அனைத்தும் நம்முடைய மனதிலே நின்று நம்மை செயல்படுத்தி நம்மை வாழ்விக்க பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.